Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. இன்னைக்கு வந்துட்டு ஆப்பரேட்டர்ஸ் படிக்கிறோம். So ஆப்பரேட்டர்ஸ் என்ன என்னது? ஆப்பரேட்டர்ஸ் என்ன என்னது? If you want to do any operation between the two variables or numbers, we'll perform some operations by using some symbols. Okay. Operators means what? To do some task, to do some actions. We will use some symbols to get the result. That is called operators. இதனா ஒரு வேலை பண்ணனும், ஒரு ஆக்ஷன் பண்ணனும்னா நம்மள ஒரு சிம்பல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணனும். ஃபைனல் அவுட்புட் வரதுக்கு தான் நம்ம ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அதுல ரொம்ப டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் ன்னு இருக்கு. செகண்ட் ஒன் வந்துட்டு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் ன்னு இருக்கு. தேர்ட் ஒன் வந்துட்டு ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் ன்னு இருக்கு. ஃபோர்த் ஒன் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் ன்னு இருக்கு. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் எவரிதிங் ஐ வில் எக்ஸ்பிளைன், டோன்ட் வரி. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் ன்னு இருக்கு. சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் ன்னு இருக்கு. So there are so many operators in Python. Okay, so we'll see one by one. So operators எல்லாம் என்ன சொல்லிருக்கேன்? Used to perform some task to get the result. We will use some symbols. Those symbols will comes from all these types. Okay, bitwise operators ன்னு இருக்கு. Okay va? So these are the types of operators present in the Python. So arithmetic operators என்ன என்னது? One by one பாத்துக்கிட்டே போறோம். Arithmetic operatorsல வந்துட்டு mathematical calculations. Mathematical calculations என்ன என்னது? Plus, minus, multiplication, division, power அதெல்லாம் calculate பண்றது தான் arithmetic operators. என்ன symbols வருது இதுல? Addition இது, subtraction க்கு minus, multiplication க்கு star symbol, division க்கு this one forward slash. Divisionல two types இருக்கு. ஒன்னு வந்துட்டு integer division ன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு float division சொல்லலாம். அது ரெண்டுல எது வித்தியாசம்னா, நீங்க ஒரே ஸ்லாஷ் போட்டிங்களா உங்களோட அவுட்புட் வந்துட்டு floatல வரும் அவுட்புட். ஓகேவா? அப்புறமா டபுள் ஸ்லாஷ் போட்டிங்களா உங்களோட அவுட்புட் வந்துட்டு இன்டீஜர்ல வரும். எக்ஸ்பேண்ட் பண்றேன். பட் அப்புறமா one more operator, that is modulus operator. So this division operator, modulus operator ரெண்டுமே டிவிஷன் பண்றது தான். நம்ம டிவிஷன் பண்ணும்போது டூ டைப்ஸ் இருக்கு. அதுல ரிமைண்டர் ஒன்னு இருக்கு, கோஷன்ட் ஒன்னு இருக்கு. கரெக்டா? இந்த மாடுலஸ் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்துட்டு ரிமைண்டர். இந்த டிவிஷன் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்துட்டு கோஷன்ட். ஓகேவா? பட் அந்த கோஷன்ட் ஃப்ளோட்ல கொடுக்கலாம், ஒன்னு வந்துட்டு இன்டிஜர்ல கொடுக்கலாம். ஓகே, மாடுலஸ் கூட டிவிஷன் ஆபரேட்டர் தான். அந்த டிவிஷன்ல நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ரிமைண்டர் வருது நமக்கு. ஓகே, இதுல வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர். ஓகே, சோ ஒன் மோர் ஆபரேட்டர் இன்னும் ஒன்னு இருக்கு, தட் இஸ் பவர் ஆபரேட்டர். பவர் ஆபரேட்டர் வந்துட்டு டூ சிம்பிள்ஸ் ன்னு வெச்சுக்கலாம். பவர் ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் ன்னு சொல்லிருக்கோம். சோ அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்ன சொல்லிருக்கேன்? In order to perform what? Mathematical calculations, we are going to use these arithmetic operators. First one வந்துட்டு plus symbol பார்க்கலாம். So plus symbol நான் என்ன பண்றேன்னா two variables எடுத்துட்டு இருக்கேன். First one வந்துட்டு n1 is equal to, நீங்க டைரக்டா நம்பர்ஸ் நம்ம நேத்து இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம் இல்லையா? இன்புட் ஃபங்க்ஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது? இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம் ரன் பண்ணும்போது. சோ அதுக்கு தான் நான் இங்க என்னோட இன்புட் வேல்யூஸ் வந்துட்டு
ரன் டைம்ல கொடுக்கணும்னுட்டு என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அனு கொடுத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் எதனா கொடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம். புரிஞ்சுட்டு இருக்க என்ன சொல்றேனோ? ஆனா இப்ப நீங்க இங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இங்க வந்துட்டு இன்டீஜர் நம்பர் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா அது நம்பர்ஸாவே இருக்கணும் இல்லையா? நீங்க இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா என்ன ட்ரீட் பண்ணது? ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணுது. இப்ப நீங்க கொடுக்கறது எல்லாமே இன்டீஜராவே இருக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன வச்சுக்கணும்? என்ன டைப் காஸ்டிங் வச்சுக்கணும்? இன்ட் டைப் காஸ்டிங் வச்சுக்கணும். அப்ப எல்லாம் ஆகும் ஈஸியா எல்லாமே நீங்க கொடுக்குற வேல்யூஸ் ஓன்லி தான் இன்டீஜர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப புரியுதா என்ன சொல்றேனோ? அது மாதிரி 2 நம்பர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், n1 and n2. here enter second number and கொடுக்கிறேன். Now tell me, Soundarya, what is the use of input function? Soundarya, for getting input from the user, ma'am. So dynamic number different values கொடுத்துக்கலாம், ஃபிக்ஸ்டா இருக்காது. அப்புறமா 0 எதுக்கு இன்ட் கொடுத்திருக்கேன் நீங்க? அது இன்புட் மேம் இன்டிஜரா கொடுக்கிறதுக்காக. இன்டிஜர் கொடுக்கலன்னா என்ன ஆகுது? அது சின்டாக்ஸா மாறிடும் மேம். ஆமா. சோ இப்போ நம்ம நம்பர்ஸ் தான மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்றதுக்காவது, அதுக்கு தான் நம்மள கொடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே இன்டிஜர்ஸாவா இருக்கணும். சோ முன்னாடி இன்ட் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அடிஷன் ஆபரேஷன் பண்ண போறோம். அடிஷன் ஆபரேஷன் வந்துட்டு அதோட சிம்பல் வந்துட்டு பிளஸ் சிம்பல். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன எப்படி பண்ண போறேன்? பிரிண்ட்ல பிரிண்ட் ஆஃப் n1 plus n2 ன்னு கொடுக்க போறேன். ரன் பண்ணிட்டு பார்க்கலாமா? ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேக்குது ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுங்கன்னுட்டு. நான் இங்க 10 கொடுக்க போறேன். திரும்பி என்டர் கொடுக்கும்போது திரும்ப என்ன கேக்குது? செகண்ட் நம்பர் கொடுங்க. நான் 20 கொடுக்க போறேன். இந்த வேல்யூஸ் வந்துட்டு இந்த n1ல n2ல போய் சேரும். ஓகே, ஸ்டோர் ஆகும். அப்புறமா இதோட ஆபரேஷன் ஒர்க் ஆயிட்டு பிரிண்ட் ஆகுது நம்மளுக்கு. பாருங்க, 10 plus 20 is 30. ஓகேவா? சோ இதே மாதிரி இப்ப எல்லா ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். சோ செகண்ட் ஆபரேஷன் என்ன இருக்கு நம்மளுக்கு? subtraction ஆபரேஷன். subtraction. சோ என்ன சிம்பல் யூஸ் பண்ணலாம் இதுக்கு? மைனஸ் சிம்பல் யூஸ் பண்ணலாம். சோ இந்த நடுவுல என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் அனு கொடுக்கலாம். சோ ரன் பண்ணி பாருங்க. திரும்ப நம்பர் கொடுக்கணும். 2 நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 10 வந்துச்சு. மேடம் இப்போ இங்க எனக்கு 2 நம்பர்ஸ் வந்துச்சு, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அடிஷன் பண்ணா வந்ததா இல்லனா செகண்ட் நம்பரா வந்ததா, இது எனக்கு தெரியவே இல்லை. இது மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க இங்க ஆபரேஷன் பண்றீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு ஸ்ட்ரிங் எழுதிக்கிட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். எப்படி? அடிஷன் பண்ணா எனக்கு அவுட்புட் இது மாதிரி வந்துச்சு அன்னிட்டு இது மாதிரி பண்ணிக்கணும். இந்த சென்டர்ல காமா சிம்பல் வச்சுக்கணும். இது ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங் என்னது? கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்லியிருக்கேன். என்னோட ஸ்ட்ரிங் வந்துட்டு இதுக்கு சேர்க்கணும். இதோட ஆபரேஷனுக்கு இப்ப ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஆபரேஷன் சேர்க்க வைக்கணும். ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஆபரேஷனே கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணணும்னா சென்டர்ல ஒரு காமா வச்சுக்கினீங்கன்னா ரெண்டுமே ஜாயின் ஆகும். இப்ப ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ரன் பண்றீங்களோ அத்தனை டைம் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துதான் ஆகணும். இங்க பாருங்க, அடிஷன் பண்ணா எனக்கு வேல்யூ எவ்வளவு வந்துச்சு? 14 வந்துச்சு. சோ அது மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா இது மாதிரி முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங் எழுதிக்கோங்க, எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். புரிஞ்சுட்டு இருக்க என்ன சொல்லிட்டு இருக்கணும்? கண்டிப்பா காமா இருக்கணும். இந்த ரெண்டு நடுவுல காமா வச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு ஜாயின் ஆகும். 1 to 1. இப்ப பாரு 12 அப்புறமா 4 கொடுக்க போறேன். இப்ப அடிஷன் பண்ணா எனக்கு 16 வந்துச்சு, சப்ட்ராக்ஷன் பண்ணா நம்மளுக்கு 8 வந்துச்சு. ஓகே, சோ புரிஞ்சுச்சா? எதுக்கு ஆட் பண்ணானுட்டீங்க? முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு என்னோட ஆபரேஷனுக்கு ஜாயின் ஆகணும். ஜாயின் மீன்ஸ் ரெண்டும் சேர்ந்து வரணும், ஜாயின் பண்ணிக்கணும் வரணும். அப்ப என்ன பண்ணோம்? இந்த நடுவுல காமா சிம்பல் வச்சிங்களா அப்ப அது ரெண்டும் சேர்த்து வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆபரேட்டர் என்ன இருக்கு நம்மளுக்கு? மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? இட் இஸ் ரெப்ரசன்டட் வித் ஸ்டார் சிம்பல். சோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இது பிரிண்ட் ஆஃப் என்னோட
மல்டிப்ளிகேஷன்னா என்ன சொல்லலாம், ப்ராடக்ட் ன்னு சொல்லலாமா, மல்டிப்ளிகேஷன் கூட போட்டுக்கோங்க, உங்களோட இஷ்டம், என்ன வேணுமோ அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கலாம். எனக்கு புரியுற மாதிரி நான் எழுதிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்ப ப்ராடக்ட் என்ன, என்னோட வேல்யூ என்ன பண்ணணும், என்னோட வேல்யூ இந்த வேல்யூ இன்டு இந்த வேல்யூ பண்ணணும். சோ எப்படி பண்ணிக்கலாம், n1 இன்டு n2 ன்னு போடலாமா. சோ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா திரும்பி எத்தனை வாட்டி கொடுப்பீங்களோ அத்தனை வாட்டி கொடுத்துதான் ஆகணும். ஓகே, சோ 12 plus 3 12 plus 3 15 ஆச்சு. 12 minus 3 எவ்வளவு ஆச்சு, 9 ஆச்சு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 12 3s are 36. ஓகேவா, புரிஞ்சுட்டு இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டிவிஷன் ன்னு சொல்லிருக்கேன். டிவிஷன்ல வந்துட்டு 2 டைப்ஸ் ன்னு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளோட் டிவிஷன் ன்னு சொல்றேன். ஃப்ளோட் டிவிஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டா ஃப்ளோட் டிவிஷன். இன்டிஜர் டிவிஷன் வந்துட்டு 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும், 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும், அப்போ இன்டிஜர் டிவிஷன். நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாருங்க. சோ ஒரு பெயிண்ட் எடுத்துருக்கேங்க. இப்ப நான் 5 divided by 2 ன்னு சொல்றேன். ஒரே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டேன்னா நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ஃப்ளோட்ல இருக்கும். தட் மீன்ஸ் டெசிமல், நம்பர் டு நம்பர் டெசிமல் இருக்கும். நம்பர் டு நம்பர், நம்பர்ஸ்ல இன்டிஜர் நடுவுல டெசிமல்ஸ் இருக்கும், மீன்ஸ் டாட் சிம்பிள் இருக்கும். பட் இதோட அவுட்புட் வந்துட்டு கோஷியன்ட் நினைக்கிறேன். எப்படி நம்ம டிவிஷன் பண்ண போறோம், 2ல 5 டிவைட் பண்ணணும் இல்லையா. 2 டேபிள்ல 5 எப்ப வருது, வராது. சோ 2 2s are 4 ன்னு போடுறோம். சோ இங்க 1 இருக்கு, அவ்வளவுதான், நீங்க எதுவுமே போடாதீங்க. சோ இப்போ இது இந்த பிளேஸ் தான் நம்ம கோஷியன்ட் ன்னு சொல்ல போறோம். இந்த பிளேஸ் தான் நம்ம ரிமைண்டர் ன்னு சொல்ல போறோம். நம்ம டிவிஷன் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் வந்துட்டு கோஷியன்ட். பட் நம்மளுக்கு 2 தான் வந்திருக்கு. பட் நம்ம ஒரே ஒரு லைன் போட்டோம்னா இது 2 வந்துட்டு 2.0 காட்டும், ஃப்ளோட்ல ரெப்ரசென்ட் பண்ணும். இல்ல எனக்கு இன்டிஜர்ல வேணும்னா நீங்க 2 லைன்ஸ் போட்டீங்கன்னா only 2 மட்டுமே கொடுக்கும், which is nothing but இன்டிஜரா கொடுக்கும். புரிஞ்சுச்சா இது? எஸ். பாருங்க இப்போ print of, இப்போ நான் என்ன பண்றேன், float division பண்ணிட்டு இருக்கேன். சோ float division நான் பண்ணிட்டு இது நம்மளோட அவுட்புட் என்ன வரணும், இது பண்ணும்போது நம்ம இது returns quotient in float. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும், n1 ஒரே ஒரு லைன் போட்டிங்களானாவே அது ஃப்ளோட் டிவிஷனா என்டர் பண்ணும். இப்போ நடுவுல என்ன இருக்கணும், காமா இருக்கணும், மறி கூடாது. should not forget. Okay, you should have keep the comma symbol between the string and the operation. Okay, so now run this one. So now I will give 10 and I will give 3 now. Okay, so இப்ப பாருங்க என்டர் கொடுக்க போறேன். இங்க பாத்தீங்களா ஃப்ளோட் டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பாத்தீங்களா எல்லாமே ஃப்ளோட்ல வந்துச்சு. இங்க பாருங்க, இப்ப என்ன கொடுத்திருக்கேன் நான், இன்புட் 10 ஒன்னு கொடுத்திருக்கேன். 10 is divisible by 3. so 3 டேபிள டிவைட் பண்ணிக்கோங்க. so 3 டேபிள 10 வருதா, வராது. so 9 3 3s are 9 ஆச்சு. so 1 இருக்கு. so இந்த 1 எப்படி போகும், 0.0. so திரும்பி 3, so திரும்பி 9, so திரும்பி 1, so பாயிண்ட் திரும்பி 0, திரும்பி 3. so இது மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். so இது நம்மளோட இது ஒரே ஒரு மட்டும் போட்டோம்னா நம்மளோட ஃப்ளோட் வேல்யூ ஃபுல்லாவே வரும். அதே நம்ம 2 லைன்ஸ் போட்டோம்னா இது ஃப்ளோட் எல்லாம் எடுத்துக்காது, ஓன்லி இந்த வேல்யூ மட்டுமே எடுக்கும். பாருங்க, இப்ப நான் இதே சேம் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிக்கிட்டு கீழே போட்டுட்டு இங்க 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணோம், returns a quotient in integer. ஓகேவா, சோ சேம் நம்பர்ஸ் திரும்பி நான் 10 3 கொடுக்க போறேன். சோ திரும்பி 10 and இது கொடுங்க, 10 3. சோ இப்ப பாத்தீங்களா
இது வந்துட்டு இன்டீஜர் டிவிஷன். இது இன்டீஜர் டிவிஷன். So 10 3. பாத்தீங்களா float division ஆனா இந்த நம்மளோட கோஷன்ட் வந்துட்டு floatல இருக்கும். அது இன்டீஜர் டிவிஷன் போட்டிங்களா நம்மளோட அவுட்புட் வந்துட்டு இன்டீஜர்ல மட்டும் ரவுண்ட் அப் இது மட்டுமே எடுத்துக்கும். இது எல்லாமே எடுத்துக்காது. சோ கோஷன் அது கூட கோஷன்ட் தான். பட் it will returns the quotient in the integer format. Okay, that's the difference idra nonnitla. Okay, second one vandu next one vandu modulus and solla. Modulus, what how it is represented means it is represented with the percentage symbol. So it returns the remainder. It returns the remainder. So idu kuda division da. So but output namalku edula varum, namal output enna eduthukmana it will take the remainder after doing the division. So eppadi pannalam n1 modulus of n2. So ipo pathingana inga vandittu 10 divided by 10 modulus of 3 eduthirken. Okay, but 10 modulus of 3. So it won't take this point symbol. It will stop how much you have got it, like this only. 10 le 3 is 9 aayirukku. So what is the final output here? The remainder 1. So it will return the output for this as 1, the remainder. Okay. So now see here. So understand aayirukka yarume response illa 10 3 remainder vandu 1. Okay va? So modulus பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு ரிமைண்டர், டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு கோஷியன்ட். டூ டைப்ஸ், float ஒன்னு, integer ஒன்னு. ஓகேவா? So last one more operator, that is a power operator. It is represented by using the star symbol. So power symbol means எப்படி? For example நான் இப்போ என்னோட 4 power 6 find out பண்ணனும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்? இது மாதிரி 4 into 6 பண்ணுங்கன்னா 4 6 are 24 ஆயிடும். பட் என்னோட இன்டென்ஷன் என்னது? 4 வந்துட்டு 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் என்னோட இன்டென்ஷன் இல்லையா? சோ 4 into 4 into 4 into how many times it has to print like this? 6 times. இதோட அவுட்புட் என்னது? சோ இந்த மாதிரி பவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஒரு இது இருக்கு, அது டபுள் ஸ்டார்னு போட்டுக்கணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க பேஸ்ட். So நம்மளோட பவர் எப்படி? பவர் POWER பவர். சோ இங்க என்ன போட்டுக்கணும்? 2 ஸ்டார்ஸ் போட்டுக்கணும். இப்ப ரன் பண்ணுங்க. இப்ப நான் இங்க 10 கொடுத்திருக்கேன். என்னோட செகண்ட் வேல்யூ வந்துட்டு 3 கொடுத்திருக்கேன். சோ என்டர் பண்ணி பாத்தீங்களா இங்க பாருங்க 10 power 3 எவ்வளவு வந்துச்சு? 10 10s are 100, 100 10s are 1000. சோ இந்த மாதிரி புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் புரிஞ்சுச்சா? புரியுது மேம். எஸ் மேம். இப்போ இன்னொரு வாட் மேடம், நீங்க எவ்ரி டைம் பிரிண்ட் இது மாதிரி எழுதிட்டே போயிட்டு இருக்கீங்க, எனக்கு எல்லாமே ஒரே பிரிண்ட்லயே வரணும், அது மாதிரி பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அது என்ன யூஸ் பண்ணிக்கின்னு பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அண்ட் ஒரு இது கான்செப்ட் இருக்கு நம்மளுக்கு. அது பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாமே ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் என்னன்னா நீங்க எதனா பிரிண்ட் பண்ணணும். பாருங்க நான் என்ன வேணும்னா ஒரே பிரிண்ட்ல இது எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் சொல்லிட்டேன் நான். எப்படி? அடிஷன் வந்துட்டு 1. ஓகே, அடிஷன் வந்துட்டு இங்க அடிஷன் வந்துட்டு இப்படி சொல்லிருக்கேன். திரும்பி நான் காமா வச்சுட்டு சப்ட்ராக்ஷன் நான் போட்டுட்டு மேடம் எஸ் இங்க பாத்தீங்களா இப்ப நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இது மாதிரி ஏதா நமக்கு என்ன பாத்தீங்களா? சோ அடிஷன் இது மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இது மாதிரி எழுதிக்கலாம். அடிஷன் இது மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எழுதிக்கலாம். ஓகே, இப்ப இது மாதிரி போட்டிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வருது இல்லையா? எஸ், தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். சோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ஒரே பிரிண்ட்ல கூட போட்டுக்கிட்டு இதே மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரே பிரிண்ட்ல கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்ல கொடுக்குறது இது மாதிரி நினைக்கல, ஒரே நிமிஷம். ஓகே, இது மாதிரி கூட பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, சோ பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல எல்லாமே வருது. பட் நான் இப்ப என்ன சொல்ற, ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஒன்னு இருக்கு.
நம்மளுக்கு இங்க அடிஷன் பண்ணும்போது என்னோட வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் அடிஷன் பண்ணா என்னோட வேல்யூ வருது ஆனா எனக்கு தெரியணும். இப்ப இங்க டைரக்டா நீங்க n1, n2 கொடுத்தா வருதா? n1, n2 பாத்தீங்களா? இங்க இது வந்துட்டு திரும்பி நானு n1 நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கலாம். பாருங்க, இப்போ 10 + 3 போட்டுக்கிட்டா எனக்கு 13 வந்துச்சு. ஓகேவா? சோ இது மாதிரி கூட வேணும்னா நீங்க பாத்தீங்களா, நான் இங்க பாத்தீங்களா நான் எப்படி போட்டிருக்கேன்? நம்மளுக்கு இது அடிஷன் கூட தேவையில்லை. நம்மளுக்கு டைரக்டா இது மாதிரி போட்டுக்கலாம். n1 எனக்கு இந்த பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. 10 + 3 = 13 வந்துச்சு. சோ இப்ப லைன் பை லைன் வந்துட்டு இருக்கு. எனக்கு கீழே வரணும். புரிஞ்சுக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான்? இது ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தேவையில்லை. இப்ப ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அப்புறமா ஸ்ட்ரிங்ஸ் சொல்லும்போது சொல்லி கொடுக்குறேன். சோ இப்ப இதை பாருங்க, இப்ப இதே பாருங்க. சோ ஒரே லைன்ல கூட நீங்க இது ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணாம உங்களோட நம்பர் வித் லைக் திஸ் இது மாதிரி 10 + 3 பண்ணா 13 வந்துச்சு. அது மாதிரி பண்ணுமானா உங்களோட n1 வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ n1, இந்த பிளஸ் சிம்பிள் உங்களுக்கு தெரியணும் இங்க. சோ அது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா, அதுக்குதான் அது ரெண்டும் ஜாயின் பண்ணணும். நடுவுல காமா சிம்பிள் வச்சிருக்கேன். திரும்பி எனக்கு n2 வேல்யூ வரணும். சோ அதுக்கு ரெண்டு நடுவுல திரும்பி காமா வச்சுட்டு n2 வேல்யூ 3n வந்துச்சு. சோ ஈக்குவல் டு சிம்பிள் எனக்கு வரணும். சோ அது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா, சோ ஈக்குவல் டு சிம்பிள்ஸ் இது கோட்டேஷன்ஸ்ல வச்சிருக்கேன். அப்புறமா ஆபரேஷன் என்ன பண்ணிருக்கேன் நானு? n1 + n2 இது n1 10 + 3 முடிஞ்சா நம்மளுக்கு ஆபரேஷன் பண்ணா நம்மளுக்கு 13 வரும். ஓகே மேடம், இது மாதிரி ஓகே. எனக்கு லைன் பை லைன் கீழே வரணும். சோ உங்களுக்கு கீழே வரணும்னா நம்மளுக்கு ஒரு எஸ்கேப் ஆபரேட்டர் இருக்கு. பேக்வர்ட் /n போட்டுக்கிட்டீங்களா? எஸ், பாத்தீங்களா இங்க? சோ இங்க வந்துட்டு ஃபார்வர்ட் /n எதுக்குன்னா இது பிரிண்ட் ஆன அப்புறமா நெக்ஸ்ட் லைன் போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னுட்டு. சோ இங்க கூட இதே மாதிரி எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். இதே மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்படி இது மாதிரி சேம் இது n1, n2 வச்சுக்கிட்டு இங்க போட்டுக்கணும் நீங்க. இது மாதிரி n1 இங்க சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் சிம்பிள் ஈக்குவல் டு நடுவில் திரும்பி காமா வச்சுக்கணும். சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 10 - 3 = சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஈஸியா அதே மாதிரி வரும் பாருங்க. வருதா? 10 - 3 = 7 வந்துச்சு. சோ இப்ப சேம் ப்ராடக்ட்டுக்கு அதே மாதிரி எப்படி வரணும்? நடுவுல இது ரெண்டு நடுவுல நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். இது ஆன அப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். திரும்பி இது எப்படி வரணும்? திரும்பி இது மாதிரி எழுதிக்கணும். n1 × n2 = இது மாதிரி எழுதிக்கணும். கரெக்டா? சரி, இந்த பிளேஸ்ல இந்த ப்ராடக்ட் பிளேஸ்ல என்ன எழுதிக்கணும்? n1 மைனஸ் பிளேஸ்ல இன்டு n2 = this n1 × n2 போட்டுக்கணும். பாத்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி வருது பாருங்க. வருதா? சோ இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இது மாதிரி எழுதிக்கினே போலாம். சோ புரிஞ்சுட்டு இருக்கா எல்லாருக்குமே? எஸ். So instead of writing strings also இது மாதிரி strings எழுத தேவை கிடையாது. உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன எது மாதிரி ஃபார்மேட்ல எழுதிக்கணும் கூட அது மாதிரி ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஓகே, பட் அந்த ஃபார்மேட் வேணும்னா நீங்க அந்த சிம்பிள்ஸ் கூட ஸ்ட்ரிங்ஸ் தான். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு நீங்க கொட்டேஷன்ஸ்ல வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே மேம், போலாம் மேம். எஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் சொல்லலாம். சோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்னதுன்னா assigning the values. Assigning the values means storing the values. This is called assignment. ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஈக்குவல் டு சிம்பல்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இஸ் நதிங் பட் வாட்? assigning the values. Assigning values into variable is called assignment. It is represented using equal to symbol. Assignment is nothing but what?
used to store the values in the variable by using the equal to symbol. Okay, next what இதுல இன்னும் சொல்ல இது arithmetic operators மாதிரியே இருக்கும். plus equal to plus equal to அப்படினா என்னது? plus equal to என்னது? add and assign அன்னிட்டு. நார்மலா நம்ம என்ன பண்ண போறோம்? இது இப்படி இங்க வேணாங்க எழுதுக்கலாம். சோ நார்மலா நான் வந்துட்டு இது மாதிரி எழுதுக்கிறேன். என்ன எப்படினா நார்மலா இப்போ இட்டரேஷன் வரணும் எனக்கு. For example, a is equal to 1 இருக்கு. என்னோட a வேல்யூக்கு திரும்பி நான் +2 ஆட் பண்ணணும். எப்படி? a is equal to a plus 2 இது மாதிரி ஆட் பண்ணலாமா? இது மாதிரி ஆட் பண்றது நார்மல். நம்ம பைத்தான்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம்னா a plus is equal to 2. This is called add and assign. புரியுதா? இதுவே ஷார்ட் ஹேண்ட் மெத்தட்ல இது மாதிரி எழுதலாம். இது வந்து எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். இது வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் ஃபார்ம். Instead of writing one more time the variable, you are just keeping the plus symbol on the left side. Okay. Then what does this mean? A plus is equal to 2 means a is equal to a plus 2 anda. Okay va? Add and assign. அதே மாதிரி எல்லா ஆப்பரேட்டர்ஸ் a minus is equal to 2. Subtract and assign. a into is equal to 2. Multiply and assign. அதே மாதிரி a divided by is equal to 2. Divide and assign. Float, divide and assign. The remainder that this is will come quotient. Integer division is equal to assign. You will get an integer quotient. A modulus of is equal to 2. You will get the remainder. Modulus and assign like this. Like this, you can able to work with the assignment operators. Understanding, right? Understand, right? Understand, Aitrika, please. Yes, ma'am. Definition cutting, ma'am. So, assigning values into the variables is known as assignment operators. We are going to use equal to symbol. First, for example, எடுத்துக்கலாம். So, assignment operators எடுத்துக்கலாம். So, for example, நான் வந்துட்டு ஒரு a is equal to 100 எடுத்துக்கிறேன். b is equal to ஒரு 20 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ஃபிக்ஸ்டா இருக்கட்டும். எவ்ரி டைம் நான் ரன் பண்ணும்போது எப்பவுமே திருப்பி இன்புட் கொடுத்துட்டே இருக்கேன். சோ பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் தி மெயின் அட்வான்டேஜ். யூ ஹேவ் டு மேக் a யூஸ் ஆஃப் தட் only. ஓகே? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு assign. This is called an assignment operator. Assigning values to the variables by using equal to symbol. Okay? Assign operator by using equal to symbol. Okay, now I'm going to use add and assign operator. It is represented with plus equal to symbol. So now for example, if you see here, I want to add plus 2 for my variable a. How can I write a plus 2 and இதெல்லாம்? So அப்ப என்ன ஆகும்? இதுக்கு என்னோட a வேல்யூ வந்துட்டு 100 இருக்கு. இதுக்கு வந்துட்டு plus 2 ஆட் பண்ண அவுட்புட் எவ்வளவு வரும்? 102 வரும். கரெக்ட்டா? சோ இது வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் ஆக்சுவலா. சோ இங்க நான் என்ன பண்ணனும்? print யூஸ் பண்றேன். print யூஸ் பண்ணனும். print of a யூஸ் பண்ணனும். அப்பதான் நம்மளோட அவுட்புட் காட்டுவீங்க. 102 வந்துச்சு. ஓகே. சோ இது வந்துட்டு எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். நீங்க இதுவே நீங்க ஷார்ட் ஹேண்ட் ஃபார்ம்ல எப்படி வைதுக்குனா by using assignment operators அனா a plus is equal to 2 and எழுதிக்கினீங்கன்னா it is just like a is equal to a plus 2 அன்னிட்டுதான். ஓகே, ரன் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 கொடுக்க போறேன். சோ 5 கொடுத்தா என்ன ஆக போகுதுங்க? சோ we will get 105 ன்னு வருது. பாருங்க 105. Just same thing. Okay, just same like this one. This is expanded form and this shorthand form.
Okay, in Python we are going to use maximum like this only. Don't be get confused. Okay, va? So this is very very simple concept. You can understand very easy புரிஞ்சிக்கலாம். மேம் இவ்வளவு ஈஸியாவே இருக்கும் இதெல்லாம். மேத்ஸ் கொஞ்சம் லைட்டா வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கலாம். Okay, so next operator is subtract and assign. Subtract and assign means first subtraction பண்ணிட்டு அப்புறமா அந்த வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணிக்கணும்னுட்டு. So symbol வந்துட்டு minus is equal to. இப்போ என்னோட b வேல்யூல எவ்வளவு இருக்கு 20 இருக்கு. என்னோட b வேல்யூ வந்துட்டு நான் ஒரு 10 மைனஸ் பண்ணனும். எப்படி யூஸ் பண்ணலாம் b minus 10. இது எப்படி சொல்லலாம் b is equal to b minus 10. This is இது சேம் இதுக்கு சமானம் இது 10 minus 20 minus 10 is equal to எவ்வளவு வருது அவுட்புட் நமக்கு 10. So print of b கொடுங்க. புரிஞ்சிட்டு இருக்கா ஈஸியா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஆபரேட்டர் வந்துட்டு மல்டிப்ளை அண்ட் அசைன். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அப்புறமா அந்த வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு அசைன் ஆகுது. So star is equal to, for example என்னோட வேல்யூ a, என்னோட a வேல்யூக்கு வந்துட்டு நான் ஒரு 2 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணனும். எப்படி பண்ணலாம்? This is just same as a is equal to a into 2. அப்ப எவ்வளவு வருது நமக்கு 100 into 2. அவுட்புட் எவ்வளவு 200. பிரிண்ட் பண்ணி பாருங்க 200. Why it comes 210? எதுக்கு 210 வந்து சொல்லுங்க? எஸ் 210 எதுக்கு வந்துச்சு? மேம் a ஓட வேல்யூ 105 ஆயிடுச்சுங்க மேம். a ஓட வேல்யூ நம்மள இனிஷியலைஸ் பண்ணிக்கிறது 100. பட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆட் பண்ணிக்கனாச்சுங்க 5 ஆட் பண்ணிக்கனாச்சு. பட் இப்போ நம்மளோட a வேல்யூ எவ்வளவு? இதுதான் அப்டேட்டட் வேல்யூஸ் ஆயிடும். நீங்க a வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 100 கொடுத்திருக்கீங்க. இப்போ வந்து நான் இங்க வந்துட்டு a is equal to 200 கொடுத்துட்டேன். இப்போ a ஓட வேல்யூ என்னது? 100 கிடையாது 105 கிடையாது. a வேல்யூ எவ்வளவு இப்ப 200. நியூ வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதோட வேல்யூ அதே வேல்யூ தான் வருது நமக்கு. முன்னாடி வேல்யூஸ் எதுவுமே யூஸ் இல்ல. ஓகேவா? இப்ப பாருங்க a is equal to 200 கொடுத்தாச்சுங்க. இப்ப பாருங்க இந்த 200க்கு பேஸ் பண்ணிக்கணும் ஆபரேட் ஆகுது. இப்ப a is equal to 200. இப்ப a into 2 a into is equal to 2. So 200 into 2 that is 400. So அதுதான் இங்க வந்துச்சு. இது முன்னாடி யூஸ் ஆகாது. அப்டேட் ஆற வேல்யூ தான் நம்மளோட வேரியபிள் வேல்யூ. அது ரிமெம்பர். ஓகே புரியுதா? மேம் எஸ். நெக்ஸ்ட் ஆபரேட்டர். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஆபரேட்டர்? float, divide and assign. Float, division, divide and assign. அப்படினா division பண்ணிட்டு அப்புறமா assign பண்ணனும். For example, if a is equal to 10 எடுத்துர்க்கேன் நான். ஓகே, இந்த ஒரு 10 வந்துட்டு நான் 2ல டிவைட் பண்ணனும். அப்ப அவுட்புட் என்ன வரும் நமக்கு? It will the float division வந்துட்டு நமக்கு quotient தான் வரும். அந்த quotient வந்துட்டு floatல இருக்கும். நம்மளோட கோஷன்ட் வேல்யூ வந்துட்டு ஃப்ளோட்ல இருக்கும். எதுக்குன்னா நம்மள ஒரே ஒரு லைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க a divided by equal to 2 எதுக்கு சமானம்? இதுக்கு a is equal to a divided by 2 அன்னிட்டு. சோ அப்ப என்ன வருது இதுக்கு? 10 divided by 2. சோ 10 divided by 2 என்ன வருது நமக்கு? கோஷன்ட். கோஷன்ட் எவ்வளவு வருது இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும் 5 தானே வருது. 10 வந்துட்டு 2 டேபிள்ல 10 எப்ப வருது? 5ல தானே வருது. சோ 10 வந்துட்டு 2 டேபிள்ல 5ல வருது. சோ நம்மளோட ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. கோஷன்ட் வந்துட்டு 5 தான். பட் இது 5 வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் ஆகணும்னா 5.0ல ரெப்ரசன்ட் ஆகும். பாருங்க 5.0 ரெப்ரசன்ட் ஆகும். 5 is equal to 5.0. So now if you want to display, இப்ப display பண்ணனும். display பண்ணதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? print function யூஸ் பண்றோம். So a வேல்யூ நம்மளோட வேணும். பாத்தீங்களா 5.0 வந்துச்சு. எனக்கு இன்டிஜரே வேணும் மேடம். நான் எப்ப பண்ணலாம்? அப்ப டபுள் லைன்ஸ் வெச்சுக்கணும். டபுள் லைன்ஸ். இப்போ இங்க a வேல்யூ 10 டபுள் லைன்ஸ் வெச்சுக்கோங்க.
டபுள் லைன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அப்ப only integer values தான் வருது. ஓகே, so simple concepts. நான் பார்த்தீங்கன்னா 5 வந்துச்சு எனக்கு. சோ இது வந்துட்டு எல்லாம் சேம் தான், பட் ஷார்ட் ஹேண்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்துட்டு என்ன நம்ம ஒரு வேரியபிள் எதுனா ஒரு கொஞ்சம் மெமரி கூட எடுத்துக்கும் இல்லையா, ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கும், 2 bytes or 4 bytes எடுத்துக்கும். So in order to save that bytes we are going to make it in the short form. Okay, that is the main important. How much space you are reducing, that is much benefit, that much benefit for your programming. Okay, அதுதான் இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ லாஸ்ட் ஒன் மோர் ஆபரேட்டர் என்ன இருக்குன்னா என்ன இருக்கு, மாடுலஸ் அண்ட் அசைன். மாடுலஸ் அண்ட் அசைன் அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம், டபுள் இது percentage symbol is equal. என்னோட வேல்யூ வந்துட்டு a is equal to 10 எடுத்திருக்கேன். இதுக்கு எதுக்கு சமானம், a modulus of 10 2, a modulus of 2 10 modulus of 2. சோ இதோட இது வந்துட்டு மாடுலஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட அவுட்புட் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ரிமைண்டர். சோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ரிமைண்டர் எவ்வளவு வந்துச்சு, 0 வந்துச்சு. சோ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு எவ்வளவு, 0. சோ பாருங்க 0. ஒன் மோர் ஆபரேட்டர் கூட இருக்கு, அது என்னது, power and assign. Easy, very very easy. If you understand, it will be easy. Power எப்படி 2 stars போடணும். இப்போ என்னோட வேரியபிளுக்கு வந்துட்டு என்னோட a வேல்யூக்கு வந்துட்டு நான் 10 ஃபார் எக்ஸாம்பிள் நான் 9 எடுத்துக்கோங்களேன். என்னோட 9க்கு வந்துட்டு 2 பவர் ஆஃப் 2 ன்னு கொடுக்க போறேன், இல்லனா 5 4 3 எல்லாம் கொடுத்துக்கோங்க, 3 கொடுத்துக்க போறேன். எதுக்கு நான் சிக்க நம்பர் கொடுத்துருக்கேன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? சோ 10 பவர் 3 9 பவர் 3 என்னோட a வேல்யூ வந்துட்டு 9 பவர் 3 9 into 9 into 9 813 எவ்வளவு வருது, அதுதான் அவுட்புட். சோ 729. ஓகேவா? சோ திஸ் இஸ் அபௌட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். சோ ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் என்னதுன்னா இது வந்துட்டு கண்டிஷன்ஸ் மேல வர்க் ஆகுது. Relational operators will work on conditions. It is used to compare two variables or two values. Means two variables compare பண்றதுக்கு நம்ம relational operators use பண்ண போறோம். ஓகேவா? It is used to compare two variables or two values. Used to compare two values or variables. நீங்க டைரக்டா ஒரு வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கலாம், இல்லனா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும், அந்த வேரியபிள்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கணும். சோ என்னென்ன சிம்பல்ஸ் வருதுன்னா ஈக்குவல் டு சிம்பல் ஒன்னு இருக்கு. ஈக்குவல் டு சிம்பல் இது வந்துட்டு அசைன் பண்றதுக்கு, ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஈக்குவல் டு சிம்பல். ரெண்டு ஈக்குவல் டு சிம்பல் வந்துட்டு அந்த ரெண்டு வேரியபிள்ஸ், இந்த 2 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது ஈக்குவலா சமானமா கிடையாதா செக் பண்றதுக்கு 2 ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். இன்னொன்னு வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஒன்னு இருக்கு. என்ன இருக்கு, நாட் ஈக்குவல் டு. எது யூஸ் பண்ணோம்னா இந்த நாட் ஈக்குவல் டு வந்துட்டு இது வந்துட்டு ஈக்குவலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இது வந்துட்டு ஈக்குவல் கிடையாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெண்டு சமானம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு, அந்த ரெண்டு வேரியபிள் சமானம் சொல்றதுக்கு இது, அந்த ரெண்டு வேரியபிள்ஸ் சமானம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு இந்த சிம்பல் யூஸ் பண்றோம். எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லெஸ் தேன் சிம்பல் ன்னு சொல்றோம். நம்மளோட வேரியபிள்ல என்ன வேரியபிள், இந்த வேரியபிள் சின்னதா பெருசா, இப்ப நம்மளுக்கு கொடுத்துற வேரியபிள் சின்னதாச்சுன்னா நம்ம இப்ப இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடுல பெருசு இருக்கணும், இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல சின்னது இருக்கணும், ரைட் சைடுல பெருசு இருக்கணும். அப்புறம் நம்மளோட அவுட்புட். பட் இப்ப ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் வந்துட்டு பூலியன் வேல்யூஸ். பூலியன் வேல்யூஸ் என்னது, ட்ரூ அண்ணா இருக்கலாம், ஃபால்ஸ் அண்ணா இருக்கலாம். இப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும், ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகேவா? யூஸ் டு கம்பேர் டூ வேல்யூஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பூலியன் வேல்யூஸ். பூலியன் வேல்யூஸ் என்ன சொல்லிருக்கேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? சோ லெஸ் தேன் சிம்பிள் ஒன்னு இருக்கு, கிரேட்டர் தேன் சிம்பிள் ஒன்னு இருக்கு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு.
ஸோ ஒன்னா படிச்சுக்கினே போகலாம் இப்போ. ஸோ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ஹெட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ எங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்ஸா இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லி கொடுக்க போறோம். நோ ப்ராப்ளம். ஈஸியா இருக்குது எல்லாமே, எதுவுமே அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், 2 வேரியபிள்ஸ் கம்பேர் பண்றது தான் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். அந்த ஒருவேளை அந்த கண்டிஷன் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு ட்ரூ, இல்லைன்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸ் அவுட்புட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 வேல்யூஸ் எடுத்துட்டு இருக்கேன். n1 இஸ் ஈக்குவல் டு, நீங்க இன்புட் எல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க இன்புட் தான் யூஸ் பண்ணணும், பட் இங்க வந்துட்டு நான் டைரக்டா ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் கம்பேர் பண்றதுக்கு. ஓகேவா? ஈஸியா முடிச்சிடலாம் அதுக்கு. ஸோ இங்க வந்துட்டு நான் ஒரு 20 கொடுக்குறேன் n1 வேல்யூ, n2 வேல்யூ வந்துட்டு ஒரு 9 கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்பரேட்டர் வந்துட்டு நான் கம்பேர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணும்போது நான் இது மாதிரி பிரிண்ட் ஆஃப் n1 ஈக்குவல் டு n2 ன்னு சொல்றேன். கரெக்டா? அப்படின்னா என்னது, நான் வந்துட்டு 29க்கு சமானமா நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்னோட 20 n1 வேல்யூ வந்துட்டு n2 ஈக்குவல் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் கம்ப்யூட்டர் வந்துட்டு கிடையாது, அது ஃபால்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? என்ன வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு அவுட்புட்ல. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ பை சான்ஸ் இப்போ வந்துட்டு நான் n3 வந்துட்டு ஒரு 20 கொடுத்துட்டேன் நான். இப்ப செக் பண்ணி பாருங்க, இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுத்து பாருங்க. n1 இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்து n3 அந்த கொடுத்துருக்கு. அப்படின்னா 20 இஸ் ஈக்குவல் டு 20 ன்னு கொடுத்துருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கேன் n1 வந்துட்டு n3க்கு சமானம் நான் சொல்லிட்டேன். அப்ப கம்ப்யூட்டர் எஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதுதான் உங்களுக்கு ட்ரூன்னு காட்டுது. நான் சொல்றது இது வந்துட்டு என்னோட கம்பேரிசன். இது நம்ம ரன் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம சொல்றது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி சொல்றதுதான் இந்த பூலியன் வேல்யூஸ். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் நாட் ஈக்குவல் டு ன்னு சொல்றேன். ஸோ நாட் ஈக்குவல் டு எப்படி வருது ஒரு வாட்டி பார்க்கலாம். எப்படி இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நானே சொல்லிட்டேன் n1 வந்துட்டு 9க்கு சமானம் கிடையாது, நானே சொல்லிட்டேன் முன்னாடியே. புரியுதா? n1 வந்துட்டு நானே சொல்லிட்டு இருக்கேன், n1 வந்துட்டு மீன்ஸ் 20 வந்துட்டு 9க்கு சமானம் கிடையாது, நானே சொல்லிட்டேன். சோ அப்ப கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது, நம்மளுக்கு கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நமக்கு வேல்யூ வந்துட்டு ட்ரூ ன்னு வருது பாருங்க. இது ட்ரூ. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லிருக்கேன், n1 வந்துட்டு 20 வந்துட்டு 20க்கு சமானம் கிடையாது நான் சொல்லிட்டேன். கரெக்டா? அது கரெக்ட் கிடையாது, அது கண்டிப்பா ஈக்குவல் தான். அப்படி தான் நமக்கு ஃபால்ஸ் ன்னு வருது. பாத்தீங்களா? ஃபால்ஸ் ன்னு வந்துச்சுங்க. புரியுதாப்பா? சூர்யா, வெங்கடேஸ்வரி, பிரபாகரன், மகாதேவன், புரியுது எல்லாருக்குமே ஈஸியா? புரியுதுங்க. ஓகே. சோ இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஆபரேட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு லெஸ் தேன் சிம்பிள் ஆபரேட்டர். லெஸ் தேன் சிம்பிள் என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு n1 லெஸ் தேன் n2 ன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், n2 தான் பெருசு n1 கம்பேர் பண்ண நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி 20 கண்ணா 9 தான் பெருசு நான் சொல்றேன். அப்ப கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது, கிடையாது, ஆக்சுவலா எதுக்கு 20 தானே பெருசு, நீங்க சொல்றது ராங் ஃபால்ஸ் நம்ம கொடுக்குது அவுட்புட். பாத்தீங்களா? எப்ப எப்ப கரெக்டா கொடுக்குதுன்னா, பை சான்ஸ் இப்ப நீங்க அதற்கு ஜாஸ்தி கொடுத்தீங்களா, இப்ப பாருங்க நான் இப்ப இன்னொரு வேல்யூ கொடுத்திருக்கேன், n4 கொடுத்திருக்கேன். n4ல வந்துட்டு இப்ப கம்பேர் பண்ணலாம், 21 இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் 20 வந்துட்டு 20 லெஸ் தேன் 21. ஆனா நானே சொல்லிட்டேன் 21 தான் பெருசு நான் சொல்லிட்டேன். சோ அப்ப கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்னு ட்ரூ வருது. So this is how the comparison is going to work by using the relational operators. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி இன்னொரு இருக்கு சிம்பிள், less than or equal to சிம்பிள். இப்ப சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கேன்.
சேம் அதே எக்ஸாம்பிள் n1 is equal to n1 less than or equal to. இங்க வந்துட்டு நம்பர் சேமான இருக்கலாம் கம்மியான இருக்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா 20 less than or equal to 9 கரெக்டா? கரெக்ட் கிடையாது. நான் 20 தான் பெருசு. பட் இது என்ன சொல்லிட்டு 9 தான் பெருசு, அதுக்கு சமானமும் கிடையாது. ரெண்டும் கிடையாது, ரெண்டும் ராங் தான். சோ நம்மளோட அவுட்புட் ஃபால்ஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னா 20 less than or equal to 21 கரெக்ட் தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு கண்டிஷன் கரெக்ட் ஆனா கூட போதும். ஓகேவா? less than means 21 தான் பெருசு, கரெக்ட் தான். ஈக்குவல் டு கிடையாது, ஆனா பரவாயில்லை. ஆனா ஒரு கண்டிஷன் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு, அதுதான் நமக்கு ட்ரூ வந்துச்சு. இன்னொரு வேல்யூ எப்படி தெரியுமா? n1 less than or equal to n3 ன்னு கொடுக்க போறேன். n3 ன்னு கொடுக்க போறேன். அப்ப என்ன வருது? என்னோட n3 வேல்யூ வந்துட்டு 20 தான். சோ இப்போ என்ன, அது ரெண்டும் சமானம். சோ இங்க less than கிடையாது, ஒரு பெருசு கிடையாது, ஒரு சின்னது கிடையாது, பட் ரெண்டும் ஈக்குவல். சோ அப்ப என்ன ஆகுது? ட்ரூ ஆகும். பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். ஓகேவா? சேம் அதே மாதிரி ரிமைனிங் 2 கிரேட்டர் தேன் கூட அவ்வளவுதான். கிரேட்டர் தேன் சிம்பிள் சிம்பிளி இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தேன் சிம்பிள் இங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருக்கணும்னு தான் நான் சீக்கிரமா இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எஸ். இப்ப பாருங்க, n1 is greater than n2 ன்னு சொல்லிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் 20 is greater than 9. கரெக்டா கிடையாதா இது? 20 is greater than 9. கரெக்ட் ஆர் ராங்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ மேம். ட்ரூ மேம். ட்ரூ. கரெக்ட். ட்ரூ. பாருங்க, 20 greater than 21. கரெக்டா? 20 பெருசா 21 கம்பேர் பண்ணா? ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ் மேம். ஃபால்ஸ். அதே மாதிரி greater than or equal to கம்பேர் பண்ணிக்கோங்க. 20 greater than or equal to 9. கரெக்டா? ட்ரூ மேம். ட்ரூ. 20 கண்டிப்பா பெருசு தான் 9 கம்பேர் பண்ணா. சோ நமக்கு ட்ரூ வருது. இது ஃபால்ஸ் 20 greater than or equal to 21. ஈக்குவலும் கிடையாது, 20 பெருசு கூட கிடையாது. சோ நமக்கு ஃபால்ஸ் ன்னு வரும். இங்க greater கிடையாது, ஆனா சமானமா இருக்கு, ஈக்குவல் டு இருக்கு. சோ ட்ரூ வருது. சோ பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ. சோ ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ. So this is about relational operators. So operator வந்துட்டு logical operators ன்னு சொல்லலாம். So logical operators வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? two values compare பண்ணிட்டு இருக்கோம். மீன்ஸ் ஒரே கண்டிஷன் தான் இது. Logical operators வந்துட்டு என்னன்னா comparing two conditions at a time. Used to compare, it is used to compare two conditions using this logical operators. இதுல வந்துட்டு இது கூட boolean values return பண்ணும். ஓகேவா? it also returns boolean values and returns boolean values. Boolean values means either true ஆனா இருக்கலாம், false ஆனா இருக்கலாம். சோ இதுல வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. AND operator 1, OR operator 1, NOT operator 1. 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ ஒன் பை ஒன் படிச்சுட்டே போலாம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பாப்பீங்க. லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் டு கம்பேர் two conditions. Two conditions இது ஒரு கண்டிஷன், ஆக்சுவலா இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஒரு two variables கம்பேர் பண்றது ஒரு கண்டிஷன். இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் கம்பேர் பண்ணணும்னா நம்மள என்ன ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்? நடுவுல லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்க்கலாம். So for example, I am taking n1, otherwise a is x is equal to 100. இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எனக்கு என்னோட மைண்டுக்கு என்ன வருதோ அதோட நம்பர்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 25 ன்னு எடுத்துக்கிறேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 2
டூ கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். ஒன்னு வந்துட்டு இந்த டூ கண்டிஷன்ஸ்ல ரெண்டு சமானமா இல்லையா பெருசா, டூ கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது வந்துட்டு அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன் நான். இது வந்துட்டு கீவேர்டு, அண்ட் இஸ் a keyword. அண்ட் இஸ் a keyword. So அண்ட் ஆபரேட்டர் என்ன தெரியுமா? Definitely two conditions should be true. Two conditions true ஆனாவே நம்மளோட அவுட்புட் ட்ரூ ஆகும். ஓகே, two conditions should be true. ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன எதுக்கலாம்? நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன எதுக்கலாம்? கண்டிப்பா டூ கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனாதான் நம்மளோட அவுட்புட் ட்ரூ ஆன வரும். ஒரு நிமிஷம். இப்போ என்ன சொல்லிருக்கேன்? ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது மாதிரி எதுக்கோங்க. சோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட்ல வந்துட்டு x equal to y ன்னு காட்ட போறேன். இது கரெக்டா? x equal to y வந்துட்டு ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு x less than y ன்னு காட்டுறேன். இப்ப என்ன எத்தனை கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கேன்? இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். இப்ப ரெண்டு கண்டிஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த நடுவுல நீங்க லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்ப யூஸ் ஆகுமோ அது அந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆபரேட்டர். சோ நீங்க அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா கண்டிப்பா டூ கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனா நம்மளோட அவுட்புட் ட்ரூ. அப்படின்னா என்னது? இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்ரூத் டேபிள் இது. திஸ் இஸ் மை ட்ரூத் டேபிள். ஓகேவா? என்னோட ட்ரூத் டேபிள். திஸ் இஸ் கண்டிஷன் 1க்கு, கண்டிஷன் 2க்கு. ஓகேவா? சோ திஸ் இஸ் மை ட்ரூத் டேபிள். சோ கண்டிஷன் 1 வந்துட்டு என்ன கொடுத்திருக்கேன் நானு? கண்டிஷன் 1 என்ன கொடுத்திருக்கேன்? x is equal to y. This is the first condition. கரெக்டா? செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன்? x is less than y ன்னு கொடுத்திருக்கேன். This is the second condition. சோ இந்த நடுவுல நான் என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனாதான் ட்ரூ வரும். கண்டிப்பா ட்ரூ ஆனாதான் நம்மளோட கண்டிஷன் ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா கூட அவுட்புட் ஃபால்ஸ் தான். ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா கூட ஃபால்ஸ். இந்த ட்ரூத் டேபிள் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா டூ கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகணும். அப்பதான் நம்மளோட ரிசல்ட் ட்ரூ ஆகும். சோ இப்ப செக் பண்ணுங்க. நம்மளோட x வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்கேன்? நானும் 10 கொடுத்திருக்கேன். 10 15 15. நம்மளோட x வேல்யூ எவ்வளவு இருக்கு? 15 இருக்கு. y வேல்யூ வந்துட்டு 25 இருக்கா? 25 இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? x is equal to y. அப்படின்னா என்னது? 15 is equal to 25. கரெக்டா? இது கரெக்டா? ஃபால்ஸ். சோ நான் சொல்லிட்டு இருக்கேன், அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா போதும் நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண தேவையே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அண்ட் ஆபரேட்டர்ல நம்மளோட அவுட்புட் ஃபால்ஸ் தான், செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்ப பாருங்க, எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, ரன் பண்ணி பாருங்க. அவுட்புட் ஃபால்ஸ் தான். எதுக்கு? நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சோ டோட்டலாவே அவுட்புட் பார்த்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்கு. சோ ஆப்வியஸ்லி அது அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ் தானே. நெக்ஸ்ட் கண்டிஷன் வேணும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் x வேல்யூ வந்துட்டு 25 கொடுத்திருக்கேன். x வேல்யூ 25 கொடுத்திருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்க. 25 is equal to 25. கரெக்ட்டா? ட்ரூ.
பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க செகண்ட் கண்டிஷன் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். x less than y, that is 25 less than 5. கரெக்டா இது? No, ma'am. False. Less than or equal to இருந்துச்சுன்னா ட்ரூ. சோ இப்ப பாருங்க ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அவுட்புட் என்ன நமக்கு? ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ் தான். கரெக்டா? எஸ் புரியுதாப்பா? Yes, ma'am. புரியுது இல்லையா? Yes, ma'am. புரியுது ma'am. ஓகே. சோ இது மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா டூ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சோ இங்க என்னன்னு பாருங்கன்னா must satisfy Both two conditions. conditions. If any condition false, must satisfy two conditions, then returns what returns? Returns true. If any one condition false, if any one condition is false, then returns false. Okay, va? So this is about AND operator. So OR operator எப்படி? OR operator Condition. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும். Any one condition is true, returns True. when it returns false. Both conditions are false. Yes, it returns false if both conditions are false. Okay, so the example ஒன்னு பார்க்கலாம். So one example பார்க்கலாம். So இப்ப பார்க்கலாம் ஒரு example. So இப்ப for example நான் வந்துட்டு இங்க ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆர் ஆபரேட்டர் சேம் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சோ இங்க பாருங்க சேம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே. சோ இப்ப பாருங்க இப்ப வந்துட்டு இது வந்துட்டு wait, I'll remove everything so that it will be easy. Okay, so OR operator வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா கூட போதும் இதுல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு கண்டிஷன் 1 C1 நான் எழுதுகிறேன். C1 C2 condition 1 condition 2 result. Condition 1 வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன்? x equal to y ன்னு எடுத்திருக்கேன். Condition 2 வந்துட்டு x is less than y ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ நம்ம ஆபரேட்டர் என்னன்னா OR ஆபரேட்டர் எடுத்திருக்கோம் இங்க. சோ இப்போ கண்டிஷன் எப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா கூட போதும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும் நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ட்ரூ தான். அவுட்புட் எல்லாத்துக்குமே ட்ரூ. எப்ப ஃபால்ஸ்? both conditions false அப்பதான் நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். இது மட்டும் தான். சோ இப்ப செக் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். x is equal to 15 ன்னு போட்டிருக்கோம். y is equal to 25 ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? செக் பண்ணுங்க. x is equal to y. 15 is equal to 25. கரெக்ட்டா? False, ma'am. False. So ஒரு false ஆச்சுனா நீங்க என்ன பண்ணனும்? திரும்பி OR ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னவோ நமக்கு தெரியாத செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆவலாம் இல்லையா? சோ அதுக்கு ட்ரூ செகண்ட் கண்டிஷன் கூட செக் பண்ணனும். சோ 15 less than or equal to less than 25. கரெக்ட்டா? கரெக்ட். கரெக்ட் இல்லையா? 25 தான பெருசு. Yes, ma'am. கரெக்ட். சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு ஒரு ட்ரூ இருக்கு. நம்மளோட அவுட்புட் என்ன வரும்? True வரும். ட்ரூ தான் வரும். ஓகேவா?
சோ இங்க பார்க்கலாம். சோ ரன் பண்ணி பாருங்க. True. Okay? So understand ஆச்சா இது operator? Yes, ma'am. புரியுது. Next one, not operator. Not operator வந்துட்டு opposites. If true, returns false. Opposite, returns false. If false, returns true. Okay, vice versa. True ஆச்சுனா false கொடுக்கும், false ஆச்சுனா true கொடுக்கும். For example, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். Int of x equal to y ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இது வந்துட்டு என்ன இது? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கம்பேர் பண்ணிருக்கேன்? 15 is equal to 25 கம்பேர் பண்ணிருக்கேன். நம்மளோட அவுட்புட் என்ன வரும் இதுக்கு நம்மளுக்கு? கரெக்ட்டா இது 15 is equal to 25 என்ன ஆகுது? ஃபால்ஸ் வருது. இப்போ என்னோட கண்டிஷன் நான் நாட் யூஸ் பண்ண போறேன். நாட்ல வைக்க போறேன். சோ இப்போ என்ன ஆக போகுது? நம்மளோட அவுட்புட் நாட் யூஸ் பண்ணும்போது not of false என்ன ஆக போகுது நம்மளுக்கு இப்போ? true ஆகும். So this is how the not operator works. For example, ma'am நான் இங்க நடுவுல யூஸ் பண்ணலாம். You cannot use it in between. Okay, you have to use in this format. It is unary operator. Okay va? It's a unary operator. And operator is a unary operator. Unary operator means ஒரே condition மேல டிபெண்ட் ஆகும். நீங்க இதுக்கு வெச்சிக்கலாம். இதுக்கு வந்த ரிசல்ட் நீங்க not operatorல வெச்சிக்கலாம். பட் நடுவுல வைக்கிறதுக்கு பாருங்க ஒரு வாட்டி. For example, இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. copy paste. நீங்க நடுவுல not ன்னு வைக்க போறேன். என்ன வருது பாருங்க. வருதா? ஆவாது. இது only works on the unary operator. ஒரு கண்டிஷன்ல முன்னாடி தான் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் full condition முன்னாடி தான் இருக்கணும். நடுவுல எல்லாம் வைக்கிறதுக்கு ஆவாது. ஓகேவா? This is about a logical operators. இது வந்துட்டு membership operators ன்னு சொல்லலாம். So membership operators என்னதுன்னா நம்ம குடுக்குற வேல்யூல அந்த பர்టిక్యులர் வேல்யூ இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். செக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தன் சொல்லிருக்கேன். அந்த பைத்தன்ல y இருக்கா இல்லையா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்குது, இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்குது. ஓகேவா? கண்டுபிடிக்கிறது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுக்குற வேல்யூல நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் வேலை. சோ மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ்ல திரும்பி 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? 2 டைப்ஸ் இருக்கு. அது வந்துட்டு இன் ஆபரேட்டர் ஒன்னு, நாட் இன் ஆபரேட்டர் ஒன்னு. 2 ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இன் வந்து என்னது? பாசிட்டிவ் மீனிங். அதுல இருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நாட் இன் அதுல இல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கு இல்ல. நீங்க இருந்துச்சுன்னா அது ட்ரூ கொடுக்கும், இல்லனா இதுல ஃபால்ஸ் கொடுக்கும். நீங்க இல்லன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா ட்ரூ வரும். இருந்துட்டு நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபால்ஸ் ன்னு கொடுக்கும். புரியுதா? சோ மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் பார்க்க போறோம். So membership operators 2 types நான் சொல்லிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவரோட எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட் எடுத்துக்கலாமா? லிஸ்ட் எப்படி வர்க் பண்ண எழுதணும்? ஆக்சுவலா இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் மெயின்லி வந்துட்டு சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் மேல டிபெண்ட் ஆகும். ஓகேவா? சீக்வென்ஸ் டேட்டா டைப். ஓகேவா? சோ இப்போ சொல்லுங்க, இப்போ நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்? எப்படி? நான் என்ன சொல்லிருக்கேன்? எப்படி லிஸ்ட் ரெப்ரசன்ட் பண்றது நான் சொல்லிருக்கேன். பிராக்கெட் கொடுக்கணும். நேம் என்ன பிராக்கெட் கொடுக்கணும்? ஒரு வேரியபிள் எடுத்துர்க்கேன். ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இதுல வந்துட்டு நான் ஒரு நம்பர்ஸ் கொடுக்க போறேன். 1, 2, 3, 10, 40 எதனா கொடுத்துக்கோங்க. உங்களோட இஷ்டம். 78, 98, 49, இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எப்படி? List is used to store multiple values and it is stored in the square brackets and the values are separated by commas.
வெறும் நம்பர்ஸ் நீங்க ஸ்ட்ரிங் கூட கொடுத்துக்கலாம், பூலியன் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் இங்க மட்டும் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் செக் பண்ண போறேன் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன். இன் ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்ண போறேன்னா, நான் சொல்லிட்டு இருக்கேங்க, இந்த எல் வேரியபிள்ல 41 இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி? இங்க எழுதுக்க போறேன் 41 இன் எல் எழுத போறேன். அப்படின்னா என்னது? என்னோட 41 வந்துட்டு எல்ல இருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கா? 41 வந்துட்டு எல்ல இருக்கு. இது ஃபார்முலா மாதிரி. நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அது கொடுக்கணும். இன் ஆபரேட்டர் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு என்ன வேரியபிள சர்ச் பண்ணிட்டீங்களோ அதோட வேரியபிள் கொடுக்கணும். ஓகேவா? எஸ். என்ன சர்ச் பண்றீங்களோ எதுல சர்ச் பண்றீங்களோ அதோட வேரியபிள் கொடுக்கணும். நடுவுல இன் ஆபரேட்டர் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். சோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க 41 வந்துட்டு எல் வேரியபிள்ல இருக்குன்னு. சோ இது ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ன்னு வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இன்னொரு எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், 47 வந்துட்டு 47 அல்ல, ஒருவேளை நான் ஒரு நேம் எடுத்துக்கிறேன், கௌரியன் நேம் எடுத்துக்கிறேன். கௌரியன் நேம் எல்ல இருக்கா இல்லையா? நான் சொல்லிட்டு இருக்கேன் கௌரி வந்துட்டு எல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது, கௌரி ஆனது இல்லவே இல்லை. அதுக்குதான் நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு அவுட்புட்? ஃபால்ஸ் ஆகுது. இந்த ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்களா? அது நாட் இன் என்னது? இல்லன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ட்ரூ கொடுக்கும். இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இல்லன்னு ஃபால்ஸ் கொடுக்கும் அது. ஓகேவா? சோ சேம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப வந்துட்டு நான் என்ன சொல்றேன், 41 எல்ல இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது நம்மளுக்கு? இருக்கு 41 நீங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் அது இருக்குன்னு நமக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். கரெக்ட் தானே? நீங்க என்ன சொல்றீங்க, 41 எல்ல கிடையாது, நாட் இன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பட் 41 இருக்கு இல்லையா இதுல? சோ அதுக்கு தான் நீங்க சொல்றது ஃபால்ஸ்னுட்டு ஃபால்ஸ் வருது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது? நெக்ஸ்ட் ஒன் என்னது? கௌரி நாட் இன் சொல்றோம். கௌரி நாட் இன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, கௌரி வந்துட்டு என்னோட எல் வேரியபிளே கிடையாது நீங்க சொல்லிட்டோம். அப்ப என்ன சொல்றது கம்ப்யூட்டர்? ஆமா அது நிஜமாவே கிடையாது, ட்ரூ அண்ட் காட்டும். ஓகேவா? மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு செக் whether it is present in the variable or not. Membership operators used to check whether a value exists in variable or not. ஓகேவா? சோ இதோட மீனிங் இதுதான். டூ டைப்ஸ் இருக்கு. This is about membership operators. So identity operators. So identity operators are just like இது மாதிரி. So இந்த relational operatorஸ்ல equal to not equal to யூஸ் பண்ணோம் இல்லையா? இது வந்துட்டு சிம்பிள்ஸா யூஸ் பண்ணிருக்கோம். ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ்ல வந்துட்டு is ஆபரேட்டர் ஒன்னு, is not ஆபரேட்டர் ஒன்னு, ரெண்டு இருக்கு. ஈக்குவலா கிடையாதான்னு செக் பண்றது, டூ வேரியபிள்ஸ் ஈக்குவலா கிடையாதான்னு செக் பண்றது தான் இது ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ். ஓகே, ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ் என்னது? யூஸ் டு செக் whether two variables equal or not. Yes, two variables or values are equal or not. என்ன டிஃபரன்ஸ் என்ன? இதுல வந்துட்டு நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ்ல நம்ம கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு சமானம் ஈக்குவல் டு சிம்பிள். ஓகேவா? இஸ் நாட் அண்ணா இதுக்கு சமானம் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஆபரேட்டர்.
பட் இது வந்துட்டு கீவேர்ட்ஸ். is வந்துட்டு keyword, is not வந்துட்டு keyword. இது வந்துட்டு symbols. x is equal to 19 கொடுத்திருக்கேன், y is equal to 15 ன்னு கொடுத்திருக்கேன், z is equal to திருப்பி 9 ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா I am using is operator. It's a keyword. Is operator is a keyword, just similar to equal to operator. Okay va? So print of compare பண்ணிட்டு இருக்கேன். x is y ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னது 19 equal to 15 ன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? நான் சொல்லிட்டு x வந்துட்டு y க்கு சமானம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கம்ப்யூட்டர் கிடையாதுன்னு ஃபால்ஸ் ன்னு வருது நமக்கு அவுட்புட். எப்ப நம்மளுக்கு ஈக்குவலான்னு நீங்க ஈக்குவலா இந்த பக்கம் கொடுத்தா அப்ப ஈக்குவல் கொடுக்கணும். இப்ப x is y z ன்னு கொடுக்குறீங்க, அப்ப அது கரெக்ட் தானே? சோ அப்ப நம்மளுக்கு ட்ரூ ன்னு கொடுக்கும். எஸ், நீங்க சொல்றது கரெக்ட். கம்ப்யூட்டர் நமக்கு ட்ரூ ன்னு கொடுக்கும். சமானமா கிடையாதா? இது மாதிரி நீங்க வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணலாம். இல்லன்னா டைரக்டாவே நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணலாம். 8 is 8 அப்படினா என்னது 8 equal to 8 கரெக்ட் தானே? ட்ரூ கொடுக்கும். பாருங்க, இது மாதிரி கூட கொடுக்கலாம். பட் இது சும்மா வார்னிங் தான், இது மட்டும் வார்னிங் தான். ஓகேவா? நீங்க நம்பர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுமன்னா நம்பர்ஸ்க்கு இது மாதிரி அசைன்மெண்ட், இது வார்னிங் பட் நோ ப்ராப்ளம். ஓகே, இங்க ட்ரூ வருது. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இது வந்துட்டு நான் x8 வந்துட்டு இதுல வச்சுக்கிறேன். இது ரெண்டும் சமானமா? எஸ், சமானமா? அது equal. யார் சொன்னாங்க ஈக்குவல்னுட்டு? இங்க வந்துட்டு 8 நம்பர், இங்க ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கீங்க. நாட் ஈக்குவல். நீங்க இப்போ அது டிஜிட் ஆனா கூட நீங்க கொட்டேஷன்ஸ்ல வச்சிட்டீங்களா அது ஸ்ட்ரிங்காவே ட்ரீட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 8 இப்ப பாருங்க ஃபால்ஸ் ன்னு வந்துச்சு நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இன்ட் கொடுத்துட்டு இது மாதிரி கொடுக்க போறேன். இதுல வந்துட்டு இங்க 8 கொடுக்க போறேன். இப்போ ட்ரூ மேம், இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிடும். எஸ், ட்ரூ. வெரி குட். Control C, Control Z. இப்போ என்ன வரும் இதுக்கு? ட்ரூ. எதுக்கு? நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்தோம், ஆனா திரும்பி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சோ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? ட்ரூ தான் வரும். இது பரவாயில்லை, இது வார்னிங் மெசேஜஸ், இது நோ ப்ராப்ளம். ஓகே, இது என்ன சொல்றீங்கன்னா is அண்ணா do you mean equal symbol? Yes, that is correct only. This is only warning symbols, don't worry about this. Okay, so this is about is operator. Understood till here? Yes ma'am. Just like not operator பார்க்க போறோம். not operator is not operator, just like not equal to symbol. இப்ப same thing இப்ப என்ன பண்ண போறேன்னா just print பண்ணிக்கோங்க, சேம் இதே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? So is not ன்னு சொல்லிட்டீங்க. is not, so is not equal to means you have to say everything. So நானே சொல்லிட்டு இருக்கேன் x 19 வந்துட்டு 15 ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ கரெக்ட் தான் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருக்கேன், x வந்துட்டு 19 இருக்கு, z கூட 19 தான் இருக்கு. பட் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சமானம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? கிடையாது. சோ ஃபால்ஸ் ன்னு வருது. ஓகே, திரும்பி x is not 8 ன்னு சொல்றேன். கரெக்டா? கரெக்ட் கிடையாது இல்லையா? ரெண்டு சமானம் தானே? சோ ஃபால்ஸ் கொடுக்குது. சேம் இதே மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க டிஜிட் வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு சமானம் கிடையாதுன்னுட்டு. சோ கரெக்ட்டா நீங்க சொல்றது கரெக்ட், அதுக்கு அது ட்ரூ கொடுக்கும். இப்போ is not, இப்போ ஆக்சுவலா நீங்க வந்துட்டு ஸ்ட்ரிங்கா இருக்கு, பட் திரும்பி நீங்க இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரிங் இன்டிஜர் தான், ஆனா நீங்க சமானம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. சோ அவுட்புட் என்ன வருது நம்மளுக்குங்க? ஃபால்ஸ் ன்னு வருது. சோ அவுட்புட் பாத்துக்கோங்க, எல்லாமே சேம் அதே அவுட்புட்ஸ் வர்றீங்க உங்களுக்கு. ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. ஓகே, இங்க பாத்துக்கோங்க, இப்படி பாத்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம எப்படி பண்ணோம், நம்பர்ஸ்லயே பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம், கரெக்டா? பட் பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட நம்பர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஆபரேட் பண்ணோம். புரிஞ்சுட்டு இருக்கா? பிட்வைஸ் இப்போது வரைக்கும் நம்ம இவ்வளவு ஆபரேட்டர்ஸ் படிச்சிருக்கோம். எல்லாமே எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே நம்பர்லயே ஒர்க் ஆயிடுச்சு. பட் பிட்வைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இட் வில் கன்வெர்ட்ஸ் தி நம்பர்ஸ் இன்டு தி பிட்ஸ். பிட்ஸ் எல்லாம் 0 1ல கன்வெர்ட் பண்ணிக்குது. பிட்ஸ் will have only two numbers 0 and 1. நம்மளோட நம்பர்ன வந்துட்டு பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கின்னு அப்புறமா அதோட ஆபரேஷன்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இதுல பிட்ஸ்ல வந்துட்டு திரும்பி சம் டைப்ஸ் இருக்கு. நம்பர் 1 வந்துட்டு அண்ட் ஆபரேட்டர், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆபரேட்டர், அப்புறமா ஆர் ஆபரேட்டர்னு சொல்லலாம். பிட்வைஸ் அண்ட் ஆபரேட்டர், பிட்வைஸ் ஆர் ஆபரேட்டர், பிட்வைஸ் XOR ஆபரேட்டர், அப்புறமா சொல்லலாம் யாரா தெரிஞ்சா. அப்புறமா காம்ப்ளிமெண்டரி ஆபரேட்டர், காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர், திரும்பி லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். சோ பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ்ல இவ்ளோ இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் படிச்சலாம். பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் படிச்சலாம். Control V. Oh god. So bitwise operators என்ன சொல்லிருக்கேன், first நம்மளோட integer வந்துட்டு என்ன ஆகும், பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிடும், அப்புறமா ஆபரேஷன் வர்க் ஆகும். சோ நம்ம சொல்லி கொடுக்க போறோம் எப்படி இருக்கும். ஓகேவா? சோ ஜஸ்ட் லைக் and or operator. and எப்படி வர்க் ஆகும், கண்டிப்பா two conditions satisfy true ஆச்சுன்னா அவுட்புட் ட்ரூ. அதே மாதிரி bitwise and கூட. or operator எப்படி, ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும் அவுட்புட் ட்ரூ. அதே மாதிரி பிட்வைஸ் ஆர் ஆபரேட்டர் ரெண்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் பார்க்கலாம். ஓகே, பிட்வைஸ் ஒரு கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரு இது ஒர்க் பண்ணிடலாம். desktop I think this one HTML bitwise operators to check. Okay, yes. So இது பாத்துக்கோங்க, இது bitwise operator truth table இங்க இருக்கு. So one by one எடுத்துக்கினே போலாம். So first வந்துட்டு ஒரு 2 variables எடுத்துக்கலாம். நம்மளோட variables என்னன்னு எடுத்துக்கலாம். first வந்துட்டு நான் டைரக்டா நம்பர்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா? So first வந்துட்டு and operator ஒர்க் பண்ணலாம். bitwise and operator ஒர்க் பண்ணலாம். bitwise and operator எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா, bitwise and operator எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா ampersand symbol யூஸ் பண்ணனும். bitwise and operator வந்துட்டு ampersand symbol எங்க இருக்கு தெரியுமா, அது வந்துட்டு 4th எங்க இருக்கு, ampersand 7 symbol, நம்பர் 7 கீ இருக்கு இல்லையா, டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா 7 வரும். ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த 7 கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ampersand symbol வரும். ஓகே, இதோட என்னன்னா and operator both are true, now then returns true, otherwise false. Same அதே லாஜிக் தான். if both are true it returns true, otherwise false. so for example நான் வந்துட்டு x is equal to ஒரு 12 எடுத்திருக்கேன், y is equal to ஒரு 6 எடுத்திருக்கேன். so bitwise and operator யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். print of 12 and operator 6. first என்ன பண்ணணும், இது நம்ம first இந்த 12 வந்துட்டு பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும், அப்புறமா 6 வந்துட்டு பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும், அப்புறமா இந்த நடுவுல நம்ம bitwise and operator யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ வாங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன், ஒரு ட்ரூத் டேபிள் and operator யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு இங்க எடுத்துக்கோங்க. x that is x is equal to என்ன எடுத்துக்கேன் நானுங்க 12, y is equal to 6 எடுத்துருக்கேன். கரெக்டா? சோ நான் வந்துட்டு பிட்ஸ் வந்துட்டு எப்பவுமே 0
1லவே இருக்கும். சோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ் இருக்கு. சோ நீங்க இப்ப பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா 8 பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 16 பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 32 பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ நான் சிம்பிளா 8 பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிருக்கேன். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 4, 8 பிட்ஸ் வரைக்கும் ரன் பண்ணா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எண்டிங் வந்து 2 power 7 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஓகே. சோ இது வந்துட்டு 3. erase ஆவலையே. எஸ். சோ 2 power 3. சோ இப்போ இது மாதிரி இதுக்கு 2 power 0 வந்துட்டு 1, 2 power 1 வந்துட்டு 2, 2 square வந்துட்டு 4, 2 power 3 வந்துட்டு 8. சோ இது பிட்ஸ் கன்வர்ஷன். 8 பிட் கன்வெர்ட் பண்ணிக்கிறது இது மாதிரி. ஓகேவா? இப்போ என்னோட நம்பர்ஸ் நான் பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு வேல்யூ 6, x வேல்யூ வந்துட்டு 612. அப்புறமா y வேல்யூ வந்துட்டு 6. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்? பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்னா கண்டிப்பா 2 டைப்ஸ் இருக்கும். 0 1 1 1. 1 அண்ணா என்னதுன்னா ட்ரூ அன்னு புரிஞ்சுக்கணும், 0 அண்ணா ஃபால்ஸ் அன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இப்போ இதுல பாத்தீங்களா இந்த நம்பர் பிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிட்ஸ் நம்பர்ஸ் 8 பிட்ஸ் ஃபார்மேட் இது. இந்த 8 பிட்ஸ் ஃபார்மேட்ல உங்களுக்கு 12 தெரியுதா? இதுல 12 வரணும். எப்படி 12 வரணும்னா எது எது ஆட் பண்ணா 12 வருமோ அந்த பொசிஷன்ஸ்ல நீங்க ட்ரூ போட்டுக்கணும். ட்ரூ ஆனா 1 போட்டுக்கணும். 12 என்னென்ன ஆட் பண்ண 12 வரும் உங்களுக்கு? 4 8 ஆட் பண்ண 12 வருமா? Yes, Yes, ma'am. ma'am. சோ ரிமைனிங் எல்லாமே தேவையில்லை. சோ 0 போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப 12 இது பிட் 12 வந்து நான் பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஆச்சு. இப்ப பிட்ஸ்ல கன்வெர்ட் ஆச்சு. இப்போ 6 கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்க 6 டைரக்டா இருக்கா எனக்கு? இல்ல. 4 plus 2. 4 plus 2 நான் ஆட் பண்ணா என்னோட வேல்யூ 6 வந்துச்சு. சோ ரிமைனிங் எல்லாமே ஃபால்ஸ் தான், 0. 0. இப்போ நான் என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? பிட் வைஸ் அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும்? பிட் வைஸ் அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். பிட் வைஸ் அண்ட் ஆபரேட்டர் சேம் என்ன சொன்னேன்? கண்டிப்பா 2 கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா அவுட்புட் ட்ரூ, இல்லனா ஃபால்ஸ் தான். சோ இங்க பாத்தீங்களா ரெண்டோட அவுட்புட் என்ன இருக்கு? ஃபால்ஸ் இருக்கு. சோ அவுட்புட் ஃபால்ஸ். இங்க ஒரு கண்டிஷன் ட்ரூ இருக்கு, ஒரு வேல்யூ ஃபால்ஸ் இருக்கு. கண்டிப்பா அவுட்புட் என்னது? ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் தான், ஃபால்ஸ். 2 கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருக்கு. சோ True. ட்ரூ. இது ஃபால்ஸ். எல்லாமே ஃபால்ஸா இருக்கு, எல்லாமே ஃபால்ஸ் தான். சோ இப்போ நமக்கு இது வேல்யூ வந்துச்சு. என்ன ஃபார்மேட்ல இருக்குது? பிட்ஸ் ஃபார்மேட். ஆனா கம்ப்யூட்டர் நம்ம என்ன எதுல கொடுத்திருக்கோம்? நமக்கு கொடுத்திருது இன்டிஜர்ல கொடுத்திருக்கோம். ஆனா கம்ப்யூட்டர் இன்டர்னல்லா பிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தெரியும் நம்ம என்ன இன்டிஜர்ல கன்வெர்ட் பண்ணணும். சோ இப்போ எங்க நமக்கு பிட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. உங்களோட பிட்ஸ் வேல்யூல எங்க ட்ரூ இருக்கோ அது parallel வேல்யூ தான் நம்மளோட அவுட்புட். இங்க எங்க 1 இருக்கு? 4ல இருக்கு இல்லையா? சோ நம்மளோட அவுட்புட் என்ன இருக்கு? இப்போ இது 12 and 6 அவுட்புட் எவ்வளவு வந்துச்சு நமக்கு? 4. சோ இப்போ என்டர் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. 4 வந்துச்சா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிட்வைஸ் ஆர் ஆபரேட்டர்னு பார்க்கலாம். பிட்வைஸ் ஆர் ஆபரேட்டர்னா என்னதுன்னா எனி ஒன் கண்டிஷன் ட்ரூ. இது பைப் சிம்பல் போடணும். பைப் சிம்பல் எப்படி போடலாம்னா உங்களுக்கு என்டர் கீ மேல இருக்கிறது பேக்வர்ட் ஸ்லாஷ். டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். வெர்டிகல் லைன் பிரிண்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் புடிச்சிக்கிட்டு அந்த கீ புடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல் லைன் வரும். ஓகேவா? ஆர் ஆபரேட்டர்னா இப்ப both are false. எப்ப நமக்கு ஃபால்ஸ் வருதுன்னா both are false ஆச்சுன்னா அப்ப ஃபால்ஸ் வரும். எப்ப ட்ரூ? அதர்வைஸ் ட்ரூ. எப்ப ஏதாவது ஒரு கண்டிஷன் இது மாதிரி கூட எடுக்கலாம். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா கூட போதும் நமக்கு ட்ரூ. எப்ப ஃபால்ஸ்? both are false ஆச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. ஓகேவா? சோ இங்க ஆர் ஆபரேட்டர் எடுத்துக்க போறாங்க. ஆர் ஆபரேட்டர்.
So x is equal to 12. இப்போ எதனை எடுத்துக்கோங்க? x is equal to ஒரு 16 எடுத்துக்கோங்க. y is equal to ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்? OR ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். OR ஆபரேட்டர்ல எப்ப ஃபால்ஸ் ஆனா ரெண்டு கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு ஃபால்ஸ். ரிமைனிங் எல்லாத்துலயே ட்ரூ தான். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும் ட்ரூ தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ x வேல்யூ எத்தனை எடுத்திருக்கேன்? 16 எடுத்திருக்கேன். y வேல்யூ வந்துட்டு 5 எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இது பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். 16 வந்துட்டு பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். 5 வந்துட்டு பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அப்புறமா ஆர் ஆபரேட்டர் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ 16 இங்க டைரக்டா இருக்கா? 16 இருக்கா? இருக்கு. சோ டைரக்டா போட்டுக்கிட்டு ரிமைனிங் 16 ஆயிடுச்சு. சோ ரிமைனிங் எல்லாமே 0 தானே? 0. சோ நம்பர் 5 நெக்ஸ்ட் ஓச்சு. நம்ம 16 பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஆச்சு. 5 கன்வெர்ட் பண்ணிக்கணும். 5 டைரக்டா இல்ல. 4 and 1 ஆட் பண்ணா என்னோட வேல்யூ 5 ஆகும். சோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஆச்சு. இப்போ 5 கன்வெர்ட். இப்போ என்ன ஆபரேட்டர் அப்ளை பண்ணனும்? OR ஆபரேட்டர் அப்ளை பண்ணனும். OR ஆபரேட்டர் அப்ளை பண்ணனும். இப்போ என்ன OR ஆபரேட்டர் அப்ளை பண்ணனும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும் நம்மளோட அவுட்புட் ட்ரூ தான். சோ இங்க ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு, அவுட்புட் ட்ரூ. இங்க 2 கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் இருக்கு. சோ ஃபால்ஸ். இங்க ஒரு கண்டிஷன் ட்ரூ. 2 கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ். ஒரு கண்டிஷன் ட்ரூ. இது ஃபால்ஸ். எல்லாமே ஃபால்ஸ் தான். ஏன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ்ல இருக்கு. இப்போ நமக்கு பிட்ஸ் ஃபார்மேட்ல வந்துருச்சு அவுட்புட். நமக்கு நம்பர் வேணும். எப்படி வருது நம்பர்? இதோட parallel values எடுத்துக்கணும். இதோட parallel value என்ன இருக்கு? 16 இருக்கு. 16. அப்புறமா இதோட parallel value என்ன இருக்கு? 4. இதோட parallel value 1. இது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் தான் OR ஆபரேட்டர். நீங்க ரன் பண்ணி 21 வந்துச்சா? எஸ் புரியுதாப்பா? hello Yes, ma'am. Yes, ma'am. yes. One more operator, that is bitwise. What operator? Bitwise XOR operator and சொல்லலாம். It is represented by using the cap symbol. இந்த cap symbol எங்க இருக்கும் தெரியுமா? 6 கீழ இருக்கும். உங்களுக்கு cap symbol வரணும்னா shift press பண்ணிட்டு 6 keys press பண்ணீங்கன்னா cap symbol வரும். இதோட ஏன்னா both, for example, both or true or false ஆச்சுன்னா கண்டிப்பா அவுட்புட் false தான். ரெண்டு கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆனா ட்ரூ ஆனா நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும், அப்பதான் நம்மளோட அவுட்புட் ட்ரூ. இதோட XOR operator explanation. Both conditions true ஆனா false ஆனா output false. இங்க பாருங்க ரெண்டு ட்ரூ இருக்கா? சோ அவுட்புட் என்ன இருக்கு? ஃபால்ஸ். ரெண்டு ஃபால்ஸ் இருக்கா? அவுட்புட் என்ன? ஃபால்ஸ். எப்ப ட்ரூ வருது? ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா கூட நம்மளோட அவுட்புட் ட்ரூ. இது ஒரு XOR ஆபரேட்டர். XOR என்னதுன்னா எக்ஸ்க்ளூசிவ் OR ஆபரேட்டர் ன்னு புரிஞ்சுக்கணும். XOR ஆபரேட்டர் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் OR ஆபரேட்டர். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஒரு வேல்யூ வந்துட்டா இதை எடுத்துக்கோங்க. x is equal to okay, one second. Yes, x is equal to ஒரு 17 எடுத்துக்கலாமா? y is equal to ஒரு 9 எடுத்துக்கலாமா? ஓகே. சோ இப்போ என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம்? XOR ஆபரேட்டர் represent with cap symbol. சோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். 17 9 ஞாபகம் வெச்சுக்கோங்க. 17 வந்துட்டு x வேல்யூ, y வேல்யூ வந்துட்டு 9. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? கன்வர்ட் பண்ணிக்கணும் பிட்ஸ்ல. 17 9. சோ 17 டைரக்டா இருக்காங்க? இல்ல. எது ஆட் பண்ணா 17 வரும்? 16 +1. ரிமைனிங் எல்லாமே ஃபால்ஸ் தான். 0. நெக்ஸ்ட் 9 கன்வர்ட் பண்ணிக்கணும்.
8 plus 1. 8 plus 1. 8 plus 1. Very good, very good. Remaining எல்லாமே false தான். So XOR operator ஆபரேஷன் என்ன எப்படி பண்ணுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும். இங்க பாருங்க 2 கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆயிடுச்சு. 2 கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனா என்ன இருக்கு அவுட்புட், ஃபால்ஸ். ஃபால்ஸ். 2 கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆனா false. ஓகேவா, ஃபால்ஸ். இது கூட ஃபால்ஸ். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ. கரெக்ட்டா? சோ இங்க ஒரு கண்டிஷன் ட்ரூ, இது ஒரு கண்டிஷன் ட்ரூ, இங்க எல்லாம் ஃபால்ஸ் தான். ஓகேவா? சோ நமக்கு பிட்ஸ் வேல்யூல இருக்கு, பிட்ஸ்ல இருக்கு நமக்கு. இது எப்படி இன்டிஜர்ல கன்வர்ட் பண்ணிக்கணும், இதோட parallel values எடுத்துக்கணும். சோ 16 plus 18 எவ்வளவு அவுட்புட், 24. பார்க்கலாமா இங்க அவுட்புட் 24. இதெல்லாம் நம்ம பண்ற தேவை. உங்களுக்கு புரியறதுக்கு எப்படி வந்துச்சு அந்த 24, எப்படி வந்துச்சு அந்த 21, உங்களுக்கு புரியறதுக்கு இது நான் இது மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேவா? இன்டர்னலா கம்ப்யூட்டர் எல்லாமே ஒர்க் பண்ணுது, பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தெரியணும் இல்லை எப்படி வந்துச்சு. இது அடிஷனா உங்களுக்கு தெரியும், மல்டிபிளிகேஷனா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பட் இந்த பிட்வைஸ் அப்புறம் உங்களுக்கு தெரியாது. சோ அதுக்கு தான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே Okay. புரியுது எல்லாருக்குமே கிளியரா? Yes, ma'am. புரியுது, கிளியரா புரியுது. This is bitwise XOR operator. இன்னொரு ஆபரேட்டர் இருக்கு. என்ன ஆபரேட்டர் அது? காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர். காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர் வந்துட்டு just like not operator. Okay, if true இருந்துச்சுன்னா, if it is true returns false, if it is false vice versa, if false returns true, இது மாதிரி vice versa. ஓகேவா? just like not operator. ஆனா காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர் வந்துட்டு எப்படி வர்க் ஆகும் இப்ப சொல்ல கொடுக்க போறேன். மேம் அதுக்கு சிம்பிள் மென்ஷன் பண்ணலையே. சொல்லுங்க. சிம்பிள் வந்துட்டு யா, இந்த சிம்பிள் வந்துட்டு இது மாதிரி டில்ட் ஆபரேட்டர்னு சொல்லலாம். இந்த சிம்பிள் வந்துட்டு டேப் இருக்கு இல்லையா, டேப் கீ மேல இருக்கிறது தான். டேப் கீ மேல இருக்கிறது தான். டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் டிக்ஸ் வரும். இந்த மாதிரி சிம்பிள் வரணும்னா ஷிஃப்ட் புடிச்சிக்கிட்டு டேப் மேல இருக்கிற சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டில்ட் சிம்பிள் வரும். ஓகேவா? So but this is not the explanation, this is the unary operator. Sorry, this is the unary operator. இது எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம unary operator means ஏதாவது ஒரு இது just like not operator மாதிரி தான். பட் இது என்ன தெரியுமா, நம்ம கொடுக்கிற நம்பருக்கு +1 ஆட் பண்ணிக்கிட்டு, நமக்கு எதனா ஒரு நம்பர் கொடுத்திருக்கோம் இல்லையா, நம்ம கொடுக்கிற நம்பருக்கு +1 ஆட் பண்ணிட்டு and need to change the sign. If it is positive, we need to change the sign as negative. If it is a negative, you need to change the sign as positive. Okay, புரிஞ்சிட்டு இருக்கா? If it is positive, you have to increase 1 and change the sign. For example, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸாம்பிள் புரியும் பாருங்க. print of unary operator சொல்லிருக்கேன். so x is equal to 18 and கொடுத்திருக்கேன் நான். So unary operator means complement of x, complement of x. எப்படி வர்க் ஆகுது பாருங்க. இது என்னோட நம்பருக்கு வந்துட்டு add +1 and change the sign. Okay, add, you have to give number for your number, add one number to the number and you have to change the sign. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட x வேல்யூ எவ்வளவு இருக்கு, 18 இருக்கு. 18க்கு +1 கொடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு அவுட்புட் இதுக்கு, 19 ஆச்சு. சோ இது என்ன வேல்யூ, அவுட்புட் என்ன வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ நம்மளோட சைன் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், -19 and சேஞ்ச் பண்ணிக்கணும். ரன் பண்ணி பாருங்க. -19. Complement operator just like not operator, that means we can say unary operator. How it will work means you just want to add one number and need to change the sign. So you can also work along with this. For example, this one copy பண்ணிக்கோங்க, paste, முன்னாடி print வெச்சுக்கோங்க. ஓகேவா? So but இங்க x is equal to 17 இருக்கு இல்லையா,
சோ நான் இங்க என்ன பண்றேன், இந்த x வந்துட்டு இந்த 18 எடுத்துக்கும். சோ நான் இங்க 17 சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எடுத்துறேன். ஓகேவா? இங்க வந்துட்டு 17 எடுத்துக்கோங்க, இங்க வந்துட்டு 18 ஆகும், இங்க 18 ஆயிடுச்சு. சோ இங்க வந்துட்டு நான் இந்த ஹோல் ப்ரோக்ராம்க்கு நானும் இது காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர் எடுத்துக்கிறேன். சோ இப்போ டெல் மீ திஸ் ஒன், டெல் மீ எப்படி ஒர்க் ஆகுது இது. நம்ம இந்த XOR ஆபரேட்டர் யூஸ் பண்ணப்ப அவுட்புட் என்ன வந்துச்சு, 24 வந்துச்சு. கரெக்டா? 24 வந்துச்சு. இப்போ நீங்க காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணணும் இது 24. இப்படி 24 பிளஸ் 1 பண்ணணும். அவுட்புட் எவ்வளவு? 25. திரும்பி நீங்க என்ன பண்ணணும், பாசிட்டிவ்ல இருந்தா நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணணும், சைன் -25 அவுட்புட். பாத்தீங்களா? இது காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர். புரிஞ்சுச்சா காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர்? Yes, சிம்பிளா. This is about a complement operator. எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? நான் எல்லாருமே கேட்டிருக்கேன். செரோ, பிரகாஷ், கபிலன், வெங்கடேஸ்வரி, புரியுது மேம். ராஜசேகர், சிலம்பரசன், ஆயல், கெஃப்ரின், பிரபாகரன், சௌந்தர்யா. புரியுதாப்பா? எல்லாருக்குமே புரியுதா? புரியுது மேம். Yes, ma'am. So this is about complement operator. Last two more operators, that is left shift and சொல்லலாம். left shift வந்து left shift இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம், 2 less than symbols யூஸ் பண்றோம். அது என்னன்னா நம்மளோட பிட்ஸ் வந்துட்டு என்ன பிட்ஸ் எத்தனை பிட்ஸ் நீங்க லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும், எத்தனை சைட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணணும், அதோட தான் ஷிஃப்டிங் ஆபரேஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் என்னோட வேல்யூ ஒரு 24 எடுத்துக்கோங்களேன். என்னோட 24 வேல்யூ வந்துட்டு 2 பிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட 24 வேல்யூ வந்துட்டு பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அது 2 பிட்ஸ் மூவ் ஆகணும் லெஃப்ட் சைடு. எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க பாருங்க. என்ன எடுத்துக்கிற வேல்யூ நான் இப்ப 24 எடுத்திருக்கேனா, ஃபர்ஸ்ட் 24 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 24 இருக்கா இங்க? இல்ல மேம். 24 வரணுமா? என்ன பண்ணணும்? 16 plus 8. 16 plus 8. சோ பிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், 24 left shift 2 அப்படினா என்னது, 24 ஒரு வேல்யூ வந்துட்டு left side 2 bits shift பண்ணனும். எப்படி shift பண்ணனும்? 2 bits shift பண்ணனும். So how can you do that one? 2 bits எப்படி shift பண்றீங்க? இந்த 2 bits values இப்படி வரணும். 2 bits shift left side shift பண்ணிக்கலாம் இது மாதிரி. Two bits இருக்கு இல்லையா, இந்த 2 bits இந்த first 2 bits வந்துட்டு இப்படி shift பண்ணிக்கினே வரணும். இங்க வந்துட்டு 2 power 7 வந்துட்டு 128 இல்லையா? நீங்க பை சான்ஸ் இங்க எதனா 1 இருந்துச்சுன்னா நீங்க இது கண்டிப்பா இதோட வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது மெயின். இந்த பை சான்ஸ் இங்க எதனா 1 இருந்துச்சுன்னா இதோட வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆனா பை சான்ஸ் நீங்க ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எதனா values after 1 வந்துச்சுனா these are not valid. But left side ல வந்துச்சுனா values இது valid. Left side values valid, right side values not valid. ஓகேவா? சோ இப்போ எங்க வந்துச்சு values பாருங்க. இப்ப எனக்கு இந்த 1 வேல்யூ வந்துட்டு எங்க, இந்த 1 வந்துட்டு எங்க வந்திருக்கு, இப்ப இந்த 32 ல வந்துச்சு, 64 ல வந்துச்சு. கரெக்ட்டா ஷிஃப்ட் பண்ணமே இல்லையா, 2 பிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணமே இல்லையா? சோ இந்த 2 வேல்யூஸ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இங்க 1 வந்துச்சு, இங்க 1 இங்க 1 வந்துச்சு, இங்க எல்லாம் 0 இருக்கு எல்லாமே. புரியுதாப்பா? 2 பிட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிருக்கேன் நான். 2 பிட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிருக்கேன். சோ 64 plus 32 எவ்வளவு அவுட்புட்? நம்மளோட அவுட்புட் அதுதான் 90யா 96. இது ஒரு மெத்தட். 96 பாருங்க, இது ஒரு மெத்தட். பட் எவ்ரி டைம் இதே மாதிரி ஒர்க் பண்றதுக்கு ஆகாது. அப்ப என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட ஃபார்முலா இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. உங்களோட நம்பர் என்ன எடுத்துட்டு இருக்கீங்களோ அதோட நம்பர் இன்டு 2 பவர், 2 பவர்ஸ் எதுக்கு, பிட்ஸோட இது 2 பவர் எத்தனை பிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணணுமோ அத்தனை பிட்ஸ் நீங்க பவர் போட்டுக்கணும். இது வந்துட்டு உங்களோட வேல்யூ எத்தனை பிட்ஸ் ஷிஃப்ட் பண்றீங்களோ அத்தனை பிட்ஸ் பவர்ல போட்டுக்கணும். இது வந்துட்டு பிட்ஸோட வேல்யூ 0 and 1 ரெப்ரசன்டேஷன்.
So 24 into 4 எவ்வளவு ஆகுது 96. இது ஃபார்முலா. இது மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க நான் என்னோட வேல்யூ வந்துட்டு 16. 3 பிட்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். அப்ப இதே எக்ஸ்பிளனேஷன் எடுத்து இதே ஃபார்முலா எடுத்துக்கோங்க. 16 நம்மளோட வேல்யூ வந்துட்டு 16. 2 பவர் எத்தனை பிட்ஸ் மூவ் பண்ணணும் 3 பிட்ஸ் மூவ் பண்ணணும் பவர். சோ 16 into 8 எவ்வளவு அவுட்புட் எடுத்துக்கோ எவ்வளவுப்பா 128. Okay, I don't know, I'm just writing 128. Let's 16 left shift 3 எவ்வளவு வந்து அவுட்புட் நம்மளுக்காங்க 128. ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சின்னதா இருந்துச்சுன்னா இது மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ரொம்ப பெருசு இருந்துச்சுன்னா இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இது ரிமெம்பர் வச்சுக்கணும் நீங்க. நெக்ஸ்ட் திஸ் இஸ் அபவுட் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். ஓகேவா? ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர்னா என்னது சொல்லணும். ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர்னா என்னது 2 பிட்ஸ் மீன்ஸ் எத்தனை பிட்ஸ் மூவ் பண்ணிக்கணுமோ அத்தனை பிட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கணும்னுட்டு. இப்ப பாருங்க இதே எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கோங்க. இங்க 24 ரைட் ஷிஃப்ட் 2 அதுக்கு. ஓகேவா? சோ 24 ன்னு சொல்லிருக்கேன். 24 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் ரைட் ரைட் ஷிஃப்ட் 24 ரைட் ஷிஃப்ட் 2 பிட்ஸ். ஓகே, சோ 24 எது பண்ணா இது பண்ணா நமக்கு 24 வருது. ஓகேவா? சோ இப்போ நான் 2 பிட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணேன். தட் மீன்ஸ் இந்த 2 பிட்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் இந்த 2 பிட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணனும். இந்த யூஸ் பண்ணனும். இந்த 2 மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 பிட்ஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்ச் போய்டும். இந்த 0 வந்துட்டு இங்க வரும். இந்த 1 வந்துட்டு இங்க வரும். இதோட 1 வந்துட்டு இங்க வரும். இதோட 0 வந்துட்டு இங்க வரும். இதோட 0 வந்துட்டு இங்க வரும். இதோட 0 வந்துட்டு இங்க 0 வரும். எம்டி வேல்யூஸ் எம்டி தான். ஓகேவா? சோ இங்க 1 என்ன வேல்யூஸ்ல இருக்கோ அதோட வேல்யூ தான் நம்மளோட அவுட்புட் 6. ஓகேவா? இங்க பாருங்க ரன் பண்ணி பார்க்கறோம். 6 வந்துச்சா? சோ இது ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம்னா லெஃப்ட் ஷிஃப்ட் கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். ரைட் ஷிஃப்ட் கன்னா டிவிஷன் பண்ணனும். 24 ரைட் ஷிஃப்ட் 2 பிட்ஸ் னு சொல்லிருக்கேன். சோ நம்மளோட வேல்யூ 24 divided by 2 power how many bits you want to move 2 bits. So 24 by 4 6. இது ஃபார்முலா. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துறோம் 16 ரைட் ஷிஃப்ட் 3. அவுட்புட் எப்படி 16 சொல்லணும் divided by 2 power எத்தனை பிட்ஸ் மூவ் பண்ணனும் 3. 16 by 8 அவுட்புட் எவ்வளவு 2 வந்துச்சா? ஆபரேட்டர்ஸ் முடிஞ்சிச்சு. Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.